திருக்குரானில் சில செய்திகளை அல்லாஹ் சொல்லும் பொழுது உதாரணங்களை காட்டி நமக்கு புரிய வைக்கிறான். அந்த உதாரணங்களை காட்டி புரிய வைப்பதும் இலக்கியத்தில் ஒரு வகையாக இருக்கிறது. அப்படி அல்லாஹ் காட்டக்கூடிய ஒரு உதாரணத்தில் முக்கியமான உதாரணம் என்னன்னு சொன்னால், 13வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் ஒரு உதாரணத்தை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். என்ன எடுத்து காட்டுகிறான்னு சொன்னால், அது விளங்குறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டிய, பிரார்த்திக்க வேண்டிய மக்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடியவர்களாக, பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் யாரை வணங்குகிறார்களோ, பிரார்த்திக்கிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்வை போலவே நமக்கு எல்லா விதமான தேவைகளையும் செய்து தருவார்கள், நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள், அதற்கான ஒரு ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது என்று நம்புகிறார்கள். முஸ்லிமாக பிறந்தவர்களும் கூட அப்படி நம்புகிறார்கள். மக்காவில் வாழ்ந்த காபிர்களும் கூட அப்படி நம்பினார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் சில ஆற்றல் இருக்கிறது, சில சக்தி இருக்கிறது என்று அவர்களும் நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்போ இந்த மாதிரியான விஷயத்தை அல்லாஹ் தவறுன்னு புரிய வைப்பதற்காக ஒரு உதாரணம் காட்டுகிறான். என்ன உதாரணம் காட்டுகிறான்னு சொன்னால், நமக்கு தாகமாக இருக்கிறது. தாகமாக இருக்கும் பொழுது ஒரு வாளியில், ஒரு தொட்டியில் தண்ணீர் இருக்கிறது. அந்த தொட்டியில் தண்ணீரை எடுத்து நம்ம தாகத்தை குடிக்கணும். அதை இப்படி காட்டுறான், நல்லா உதாரணம் காட்டுறான். எப்படின்னு கேட்டால், உனக்கு தாகமாக இருக்குது, தொட்டியில் அல்லது செம்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீர் உனக்கு தாகத்தை தீக்கணுமாக இருந்தால் உன்னுடைய கையை கொண்டு போய் அந்த பாத்திரத்துக்குள்ளே விட்டு தண்ணி அள்ளி வாய்க்குள்ளே கொண்டு வந்து இப்படி தான் குடிக்கணும். அப்படி குடித்தா தான் அந்த தண்ணீர் உன் வாய்க்குள்ளே போகும், உன்னுடைய தாகத்தை அது தீர்க்கும். அப்படி இல்லாமல் ஒரு சட்டியில், ஒரு பாத்திரத்தில், ஒரு தொட்டியில் தண்ணி இருக்கிறது, அது கிட்ட கூட ஒருத்தன் போகாமல் இப்படி கையை நீட்டுறான். நீட்டின உடனே அது வாய்க்குள்ளே தண்ணி வந்துடும் நினைக்கிறான். அப்படி இருந்தால் அது எனக்கு தண்ணி வருமா? தண்ணீர் வருவதாக இருந்தால், அதாவது தண்ணீர் நம்ம கையில் அள்ளி வாய்க்கு கொண்டு போனால் தான் தண்ணீர் நமக்கு கிடைக்கும். தாகமாக இருக்குது, தண்ணியும் இருக்குது, கையும் இருக்குது என்றாலும் கையை நீட்டினவுடனே அது ஒரு அடிக்கு தள்ளி அந்த தண்ணி இருக்கிறது, அல்லது 1 மீட்டருக்கு அப்பால் அந்த தண்ணி இருக்கிறது. நீ அங்கே போகாமல் அதில் கையை வச்சு அல்லாமல் இருந்த இடத்துல இருந்தே கையை நீட்டினால் அவனுடைய கையினால் அந்த தண்ணீர் எடுக்க முடியுமா? அந்த தண்ணீர் அதுவாக அவனுக்கு சேருமான்னா சேராது. இப்படி செய்கிற ஒருத்தன் எந்த மாதிரி இருக்கிறானோ அந்த மாதிரி தான் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கக்கூடியவர்கள், துவா செய்யக்கூடியவர்களுடைய நிலைமை இருக்கிறது. அவங்க ஏதோ கிடைக்கும்னு போய்கிட்டு கையை ஏந்திக்கிட்டு இருக்கிறாங்க, வராது. கை ஏந்திக்கிட்டு இருந்தாலும் என்ன செய்யாது, அவங்களுக்கு கிடைக்காது. இதுதான் இந்த 13வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம் இதுதான். அப்போ இந்த உதாரணத்தின்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், அது முதல் அர்த்தத்தை பார்த்துருங்க. லஹு தாவத்துல் ஹக்கி, அல்லாஹுக்கு தான் மெய்யான பிரார்த்தனை உரியது. உண்மையாக துவா செய்வதாக இருந்தால் அதற்குரிய உரிமை படைத்தவன் அல்லாஹு தான். லஹு தாவத்துல் ஹக்கி, மெய்யான பிரார்த்தனை, உண்மையான பிரார்த்தனை, சத்தியமான பிரார்த்தனை அவனுக்கு மாத்திரமே உரியது. உள்ளதீன எதுவுன மின்தூன்ஹி, அவனை விட்டு விட்டு மற்றவர்களை அழைக்கிறார்களே அவர்கள், லா எஸ்தஜீபூன லஹும் பிஷையின், யாரை அழைக்கிறார்களோ அவர்கள், இவர்களுக்கு அழைக்கிறவர்களுக்கு எந்த ஒன்றும் மறுமொழி சொல்ல மாட்டார்கள், எந்த ஒன்றும் பதிலளிக்க மாட்டார்கள். இது என்ன மாதிரி இருக்கும் என்று கேட்டால், இல்லாக்க பாசித்து கஃபைஹி இலல் மாய், தண்ணீரை நோக்கி கைகளை விரிக்கிறானே அவனை போல. எதுக்காக விரிக்கிறான் சொன்னால், லியபுலுக ஃபாஹு, அந்த தண்ணீர் வாய்க்குள்ளே போக வேண்டும் என்பதற்காக வேண்டி தண்ணீரை நோக்கி கையை விரிக்கிறான். ஒமாஹோ பாலிகி, அந்த கையை கொண்டு அந்த தண்ணீரை அவன் எடுக்கவே இல்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் கையை நீட்டினவுன்னு நமக்கு தண்ணி வந்துடும் அப்படின்னு நினைப்பானையானால் அது ஏமாந்து போயிடுவான்ல. அந்த மாதிரி தான் இவங்களுடைய பிரார்த்தனைகள் இருக்கிறது அப்படின்னு ஒரு உதாரணத்தின் மூலம் காட்டுகிறான். இதில் என்ன சொல்ல வர்றான்னு கேட்டால், நமக்கு ஒரு மனிதன்ட்டு நம்ம உதவி தேடுகிறோம். ஒரு மனிதன்ட்ட உதவி தேடும்போது நான் ஒரு 1000 ரூபா தாங்கன்னு ஒரு ஆள்கிட்ட கேட்குறேன். கேட்டால்
அந்த மனுஷன் கையிலேருந்து ரூபாய் எடுத்து நீட்டி எனக்கு தருகிறான், நான் வாங்குறேன். இப்படி தான் அந்த கொடுக்கல் வாங்கலுங்கிறது இருக்கும். அப்படி இருந்தால் எனக்கு அந்த ரூபா கிடைச்சிரும். ஆனால் நான் அவன்கிட்ட ரூபாயை கேட்குறேன், அவன் எடுத்து தரமாட்டேங்கிறான். மந்திரத்தில் உனக்கு அது ரூபா வந்துருங்கிறான். வருமா? வராது. ஒரு மனிதன்ட்டு நம்ம ஒரு கோரிக்கையை கேட்குறோம் என்று சொன்னால் அந்த கோரிக்கை யார்கிட்ட கேட்குறோமோ அவன் உங்களுக்கு அதை என்ன செய்யணும், கொண்டு வந்து தரணும். அப்படி தந்தா தான் அந்த ரூபா உங்களுக்கு கிடைக்குமே தவிர அவன் ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு கிடைக்குமான்னா கிடைக்காது. அப்படி கிடைக்க செய்யக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் ஒருத்த மாத்திரம்தான் எந்த வழியில் உதவி சேர்கிறது என்பது தெரியாமல் உதவி செய்வான். இப்போ எனக்கு ஒரு செல்வத்தை தரணும் எல்லாம் நினைச்சான்னு வைங்க, அந்த செல்வத்தை கூரையை பொத்துக்கிட்டு எல்லாம் கொட்ட மாட்டான். அதற்கான காரணங்கள் சூழ்நிலைலாம் ஏற்படுத்தும். அது பாட்டுக்கு செல்வம் குவிய ஆரம்பிச்சிடும். எந்த வழியில் வருதுன்னு தெரியாமல் தரக்கூடிய ஒரு தன்மை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உள்ளது. நீ அல்லாஹ்கிட்ட எதையாவது கேட்டாயானால் உனக்கு தெரியும் விதமாகத்தான் அவருடைய உதவி உனக்கு சேரணும். தெரியும் விதமாக அந்த உதவி சேரலை என்று சொன்னால் அவர் அந்த உதவி செய்யலைன்னு அர்த்தம், செய்ய மாட்டார்னு அர்த்தம். ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், உதவி தேடலாம், நோயாக இருக்குதுங்க அப்படின்னு உதவி தேடினோம் என்று சொன்னால் அவர் அதை இருக்கிற இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அப்படியா உனக்கு வயிற்று வலிக்குதா நீ போ சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாரையானால் சரியாக போவாது. அவர் எனக்கு வைத்தியம் செய்வதாக இருந்தால் எனக்கு என்ன செய்யணும், ஒரு இன்ஜெக்ஷனை போடணும், அல்லது சில மாத்திரைகள் அவர் தரணும், அல்லது எழுதி தரணும். இந்த மாத்திரையை போய் நீ வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லணும். அப்போ அவர் எனக்கு மருத்துவம் செய்வதாக இருந்தால் அவரிடமிருந்து ஒரு இயக்கம் இருக்க வேண்டும். அந்த இயக்கத்தின் மூலமாக என்னை அவர் அணுக வேண்டும். அதன் மூலமாகத்தான் என்னுடைய நோய் தீரும். பசிக்குதுன்னு சொல்கிறேன், சாப்பாடை தட்டில் வச்சுட்டு உனக்கு பசி போயிருண்டா போகுமா? அந்த சாப்பாடை கொண்டு உன் முன்னாடி வச்சு உன்னை சாப்பிடுவதற்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து இப்போ சாப்பிட்றான்னு சொன்னா தான் அவர் உனக்கு சாப்பாடு தர முடியும். அப்போ அல்லாஹ் நமக்கு ஒரு உதவி செய்கிறான்னு வைங்க, அல்லாஹ் செய்கிற எந்த ஒரு உதவியுமே எப்படி வருதுன்னு தெரியாமல் இருக்கும். அல்லாஹ் உதவி செய்ய, நமக்கு நோயாக இருக்குன்னு வயிற்று வலிக்குது, நல்ல துவா செய்கிறோம். அல்லாஹ் இன்ஜெக்ஷன் போடுவானா, மாத்திரை தருவானா, அல்லது இந்த வயிற்று வலி போவதற்காக என்னத்தையாவது ஆகாயத்திலிருந்து இறங்கி ஏதாவது ஒரு தைலத்தை தடை விடுவானா? ஒன்றுமே செய்ய மாட்டான். நீ துவா செய்கிற, அல்லாஹ் அதை போக்கணும்னு நினச்சிட்டான்னு சொன்னால் போயிடும், குணமாகுன்னு அவன் சொல்லுவான், ஆயிரும். ஒரு ஆர்டர் தான் அல்லாஹ்ட்டிருந்து வரக்கூடிய எல்லாமே. என்னது? ஒரு ஆர்டர் போடுவான். அந்த ஆர்டரே என்ன செய்யும், நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும். இப்படி செய்கிறது அல்லாஹ். ஆனால் மனிதர்கள்ட்ட நம்ம உதவி தேடணும்னு வைங்க, மனிதர்கள்ட்ட தேடுகிற உதவி எப்படி இருக்கும்னு கேட்டால் மந்திரத்தில் உதவி செய்கிற மாதிரி இருக்காது. எந்த மனுஷன்ட்ட எந்த மாதிரி ஒரு கடையில் ஜாமான் கேட்டால் கூட நம்ம ரூபாயை கொடுப்போம், அவன் ஜாமானை தருவான், அவன் ஜாமானை எடுக்கிறது நமக்கு தெரியும், நம்ம கையில் வாங்குறது தெரியும். இந்த மாதிரி தான் அவர்கள் மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். இப்படி தான் உதவிகள் எந்த மருத்துவ உதவியாக இருந்தாலும் சரி, ஒரு நண்பர்கிட்ட கடன் கேட்குறதா இருந்தாலும் சரி, ஒருவேளை சாப்பாடு கேட்குறதா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு தண்ணீர், ஒரு டம்ளர் தண்ணீர் கேட்குறதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் எப்போ நமக்கு அது கிடைக்கும் என்று கேட்டால் யாரிடத்தில் கேட்குறீர்களோ அவர்களுக்கு இயக்கம் இருக்கணும். யாரிடத்தில் நீங்கள் கேட்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு இயங்குதல் இருக்க வேண்டும். அந்த இயங்குதல் பிரகாரம் உங்களுக்கு என்ன செய்யணும், தண்ணீரை ஒரு கோழியில் அள்ளி உங்கள்கிட்ட தரணும், சாப்பாடை தட்டில் போட்டு உங்களுக்கு தரணும், அல்லது சாப்பாடு வாங்குவதற்குரிய அந்த ரூபாய் உங்கள்கிட்ட தந்து போய் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கன்னு சொல்லணும், மருந்தை உங்களுக்கு தரணும், ஊசியை உங்களுக்கு தரணும், அல்லது மருந்து சீட்டை தந்து உங்கள்கிட்ட போய் வாங்கி சாப்பிடுன்னு சொல்லணும். அப்படி அவர் ஏதாவது ஒன்று செஞ்சாலே தவிர நீங்கள் ஒருத்தர் கேட்குற உதவி கேட்கறதுனால உதவி வராது. அப்போ உதவி ஒரு மனிதனுக்கு சேர்வதாக இருந்தால் யாரிடத்தில் நீங்கள் உதவி தேடுகிறீர்களோ அவருக்கு ஒரு இயக்கம் இருக்க வேண்டும், இயங்குதல் இருக்க வேண்டும். அந்த இயங்குதல் பிரகாரம் உங்களுக்கு அந்த உதவி அவர்கிட்ட வருவது உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதா இருக்கணும். இவர் அந்த ரூபாய் எடுக்கிறாரு, இந்த தர்றாரு, நீட்டுறாரு, நான் வாங்குறேங்கிறது தெரியும் விதத்தில் இருக்க வேண்டும். இப்படி தருவார்களே ஆனால் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் வாங்கி கொள்ளலாம். ஒரு உதவி மனுஷன்ட்ட தேடலாம். மனுஷன்ட்ட போய் உதவி தேடலாமான்னு கேட்டால் தாராளமாக தேடலாம். இந்த மனுஷன்ட்ட உதவி தேடுற மாதிரி நீங்கள் ஒரு இறந்து போனவரை அடக்கம் செய்து விட்டு அந்த அடக்கம் செய்யப்பட்டவர்கிட்ட நீங்கள் உதவி தேடுறீங்க. எப்படி தேடுறீங்க? எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு செல்வந்தன் ஆக்குங்கன்னு கேட்குறீங்க. நாகூராரே என்னுடைய கஷ்டத்தை போக்குங்க, அப்துல் காதர் ஜீலானியே என்னுடைய கஷ்டத்தை போக்குங்க, அஜ்மீர் ஹாஜாவே எனக்கு கஷ்டத்தை போக்குன்னு கேட்குறீங்க. எந்த அடிப்படையில் கேட்குறீங்க?
அவர் எந்த ஒரு இயக்கமும் அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. நீங்கள் கேட்டவொன்னு கையை நீட்டி தரமாட்டார். அவர் பாட்டுக்கு சமாதிக்குள்ளே கிடப்பார். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க, கேட்குறீங்க, அதுவா வாய்க்கு வந்துடும் நினைக்கிறீங்க. அவர்கிட்ட ஒரு இயக்கம் இல்லாமல் எப்படி உங்களுக்கு வரும்? அவர் உங்களுக்கு நாவூரில் உள்ள ஒரு உதவி செய்வதாக இருந்தால் அவருக்கு முதல்ல உசுர் இருக்கணும். நீங்கள் கேட்குற அந்த பணத்தை கட்டியில் அவர்கிட்ட பணம் கட்டுக்கட்டாக வச்சிருக்கணும். அவர் அதை கபரை ஒட்டச்சிக்கிட்டு கையை நீட்டி உங்களுக்கு தரணும். அதை நீங்கள் வாங்கணும். அப்படி இருந்தால் ஓகே, நீங்கள் அழைக்கிறது கரெக்டு தான். ஆனால் நீங்கள் யார் அழைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட ஏதாவது இயக்கம் இருக்குதா? நீ தான் கேட்குறிய, பணத்தை கேட்குறிய தவிர அவரிடமிருந்து உன்னை நோக்கி பணம் வர்ற மாதிரி ஏதாவது நீ பார்த்தியா? உன் நோய் தீக்கிறதுக்கு ஏதாவது மருந்தை கொண்டாந்து உனக்கு பூசினாரா? உன் வாயில் மாத்திரையை போட்டாரா? வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணினாரா? ஒன்றுமே செய்யலை. அப்படி ஒன்றும் செய்யாமல் இருந்துக்கிட்டு குணமாகண்டா எப்படி நினைக்கிறீங்க? நல்லா கேட்குறான். அதாவது நீ யார்கிட்ட அழைக்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருத்தன் தான் ஆகுங்கிற கட்டளை. அவனுக்கு இயக்கம்னா வர வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு மட்டும்தான் ஆகுன்னு சொல்வதே போதுமானது. அல்லாஹ் நமக்கு உதவி செய்வதாக இருந்தால் என்ன செய்வான்? நீ என்னிலும் செல்வந்தன் ஆகிட்டாயின்னா ஆயிடுவோம். இன்னையோட உனக்கு கஷ்டம்னா தீர்ந்துருச்சுன்னா தீர்ந்துடும். ஏன்னு கேட்டால் ஒரு உத்தரவின் மூலமாகவே காரியத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த மாதிரி நீ வேற ஒருத்தன் கேட்டீன்னு சொன்னால் அவன் உனக்கு உதவி செய்யறான், நீ நம்புறதா இருந்தால் அவன் உனக்கு தெரிகிற மாதிரி அந்த உதவியை செய்யணும். அப்படி தெரிகிற மாதிரி செஞ்சாதான் அந்த உதவி உனக்கு வந்து சேருமே தவிர இல்லைன்னா உனக்கு சேராது. இவ்வளவு அர்த்தத்தை உள்ளடக்கி அற்புதமான உதாரணத்தை எல்லாம் காட்டுறான். ஏண்டா, தண்ணி அங்கே இருக்குது, சரி, உனக்கு தாகமாக இருக்கிறது, தண்ணி இப்போ வேணும்னா நீ கையை நீட்டினா எப்படி வரும்? அந்த தண்ணி உன்னை நோக்கி வரணும்ல. வரணுமாக இருந்தால் அந்த தண்ணி யாருக்குரியதாக இருக்குது அவர் கொண்டாந்து உன் கையில் ஊற்றணும். அந்த பாத்திரத்தை கொண்டாந்து கிட்ட கொண்டாந்து வைக்கணும். அப்போ நீ அல்லணின்னு சொன்னால் என்ன செய்யும்? அந்த தண்ணி கிடைக்கும். அப்போ தண்ணீர் தொலைவில் இருக்கிறது, உனக்கு சொந்தமில்லாத இடத்தில் இருக்கிறது, உனக்கு தாகமாக இருக்குது என்று சொன்னால் கையை நீட்டினவுன்னு வரும்னா எப்படி வரும்? வராது. அது வருவதற்கு என்னென்ன வேலைகள் உலகத்தில் செய்யணுமோ அதெல்லாம் நீ செஞ்சாதான் உனக்கு தண்ணி கைக்கு வரும் இருக்கா இல்லையா? அப்படி நீ இருந்தால் தான் நீ உதவி தேடணும். இது எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், மக்கள்கிட்ட அதிகமான பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மகான்களை அவுளியாவே பெரியாரன்னு கேட்குறாங்க. ஏன்டா இப்படிலாம் போய் கேட்குறீங்க? அல்லாட்ட கேட்குறது ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு சொன்னால், ஏன் நம்ம டாக்டர்கிட்ட வைத்தியம் பார்க்குறது இல்லையா? ஒரு வியாபாரத்தை போய் சரக்கு வாங்குறது இல்லையா? ஒரு கஷ்டப்படுற போது யார்ட்டையாவது நண்பர்கள்ட்ட ஒரு கடன் வாங்குவது இல்லையா? நம்ம கஷ்டப்படுவதற்கு நம்ம உதவி செய்கிறது இல்லையா? மனுஷனுக்கு உதவி செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா? அது மாதிரி தான் நம்ம அவுளியாட்ட கேட்குறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு மடமையான ஒரு வாதம். ஏன் மடமையான வாதம்? நீ மனிதன்கிட்ட கேட்கும்போது மனிதன் உனக்கு உதவி செய்வதை நீ பார்க்கிறாய். அவனிடமிருந்து உனக்கு உதவி எப்படி வருது என்பதை உன்னுடைய கண்ணால் நீ அறிகிறாய். அறிந்து கொண்டு என்ன செய்கிறாய் என்று கேட்டால், எனக்கு வயிற்று வலிக்குதுன்னு போய் சொல்கிற, அவர் காதால் வாங்குறாரு, கருவியை வச்சு உன்னை சோதனை பண்ணுறாரு, அதுக்குரிய இன்ன வைத்தியம் பண்ணணும்னு முடிவு எடுத்து உனக்கு என்ன செய்கிறாரு? அதுக்குரிய மருத்துவத்தை உனக்கு செய்கிறாரு. நீ பார்த்துக்கிட்டே இருக்கிற. இவர் செய்கிறார் என்பது உனக்கே தெரியுது. உனக்கு 5 புலன் நல்லா தந்திருக்கிறான்ல, அந்த 5 புலன்களால் அவருடைய வைத்தியத்தை நீ உணர்கிறாய். ஆனால் சிலைகள்கிட்டையோ செத்துப்போன ஆட்கள்கிட்டையோ நீ போய் உதவி கேட்டாய் என்று சொன்னால் அவர் உதவி செய்வார். நீ எப்போ நம்பணும் என்றால், அவரிடமிருந்து உனக்கு அந்த உதவி வருவது நீ பார்த்தியா? கற்பனையா நினைக்கிறியா? இது கற்பனையா நினைக்கிற. இது மாதிரி கையை நீட்டிட்டு தண்ணி வரும்னு நினைக்கிறான்ல, கையை நீட்டுறான், தண்ணியை குடிக்கிறதுக்குள்ளே தண்ணி வாய்க்கு போயிடும் நினைக்கிறான். எப்படி போவோம்? நீ இவன் செய்கிற செயலுக்கும் உன்னுடைய செயலுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்கிறான்ல. நீ அவன் தரவே இல்லை, அந்த அவுளியான்னு சொல்றீங்கள, அவர் நீ பேசுகிற பேச்சு அவர் கேட்கவும் மாட்டார், உனக்கு ரிப்ளை சொல்லவும் மாட்டார், உனக்கு தருவதற்கு அவர் கட்டுக்கட்டாக கபருக்குள்ள பணமும் கிடையாது அவர்கிட்ட. அந்த நீ போய் கையை நீட்டி வாங்கினதும் கிடையாது. நீ என்ன மாதிரி நினைக்கிறேன்னு கேட்டால், மந்திரத்தில் தருவார்னு நினைக்கிற. எப்படி நினைக்கிற? அவுளியா மகானு அப்படின்னு கேட்டால் எப்படி தருவார் அவரு? மந்திரத்தில் தருவார் என்று நினைக்கிறாய். மந்திரத்தில் தரக்கூடிய விஷயம் அல்லாஹ்வுடைய யாருக்காக இருக்குதா? அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சுலட்டு அவர் அல்லாஹ்வா இருந்தால் மட்டும்தான் அப்படி மந்திரத்தில் தர முடியும். மந்திரத்தில் வருமானா வரும், அல்லாஹ்வுக்கு மட்டும் வரும். மந்திரத்தில் வரனா என்ன அர்த்தம்? எந்த ஒரு சாதனமும் இல்லாமல், எந்த ஒரு மெட்டீரியலும் பொருளும் இல்லாமல், ஆகு என்ற உடனே அல்லாஹ்வுக்கு மட்டும்தானே அந்த தன்மை இருப்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். இதை அராத செய்யன் ஐயக்கூல் அலகு குன், ஒரு விஷயத்தை பற்றி அல்லாஹ் நினைத்து விட்டால் குன் என்று சொல்லுவான், ஆகு என்று சொல்வான், ஃபயக்கூன் ஆகிவிடும். அப்போ ஆகு என்ற உடனே ஆகிவிடும்ங்கிற ஒரு தன்மை உள்ளவன் யார்? அல்லாஹ் மட்டும்தானே. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இடத்தில் வைத்து நீங்கள் கேட்குற,
யார்கிட்ட கேட்குற? செத்து போன ஆட்கள்கிட்ட, அல்ல உசுரோடு இருக்கிற மகான்கள்னு நீ நினைக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட, சிலைகள்கிட்ட, இன்னும் பல இடங்களில் போய் உன்னுடைய கோரிக்கையை கேட்குற. எப்படி கேட்குற? அல்லாஹ் தருவான்ல அந்த மாதிரி இவர்கள் தருவார்கள், மனுஷன் தருவான அந்த மாதிரி தருவார்கள்னு கேட்கவே இல்லை. நீ வந்து ஒரு அவுளியாட்ட தர்காவில் போய் கேட்குறேன்னு சொன்னால் அந்த தர்காவில் அடங்கி இருப்போர் உனக்கு உதவி செய்வார்னு நினைக்கிற. எப்படி செய்வார்? மனிதன் செய்கிற மாதிரி செய்வார்னு நம்புறியா? இறைவன் செய்கிற மாதிரி செய்வார் நம்புறியா? இறைவன் செய்கிற மாதிரி செய்கிறார் நம்புற. மனுஷன் செய்கிற மாதிரி செய்கிறாருன்னா கப்புறம் ஒட்டச்சிக்கிட்டு ஒரு கை வரணும், அப்படி தங்க கட்டி உங்கள் கையில் ஒன்றா தரணும். அப்படி தந்தாரையானால்தான் மனுஷன் உதவி செய்கிற மாதிரி செய்கிறாருன்னு அர்த்தம். அவர் பாட்டுக்கும் கிடக்கிறாரு. நீ நான் நினைச்சுக்கிற தப்பா நினைச்சுக்கிற என்ன செய்கிற? இவர் வந்து அவர் மந்திர சக்தியில் நம்ம கேட்டோம்ல, மந்திர சக்தியில் ஆகுன்னு சொல்லி ஆக வச்சிருவாரு. அதான் நீங்கள் நினைக்கிறீங்க அதிகமான பேர். அவர் எப்படி உனக்கு உதவி யார்ட்டோன்னா உதவி கேளு. மனுஷன் என்ன கேட்கறது? ஒரு ஏடிஎம் மிஷினில் கூட கேட்கலாம், அது உதவி செய்கிறத கண்ணால் பார்க்குறோம். மிஷினில் ரூபா அடிக்க வச்சிருப்போம், நம்ம எவ்வளோ கார்டை போட்டோன்னே எவ்வளோ ஒன்று போடும், அந்த பணம் நமக்கு வருகிறது. அந்த மிஷினில் உதவி தேடலாமான்னா மிஷினில் கூட தேடலாம். ஏன் தேடலாங்கிறோம்? மிஷின் உதவி செய்வது கண்ணால் நீங்கள் பார்க்குறீங்க, அது இறைவன் உதவி செய்கிற மாதிரி செய்யலை. ஒரு மனிதன் உதவி செய்கிற மாதிரி தான் அந்த பணம் வருகிறது. 500 வேணுமா, 100 வேணுமா, 10 ரூபாய் வேணுமான்னு நீ போட்டது மாதிரி வருது. எண்ணி பார்க்குது, எண்ணி பார்க்குற கரெக்டாக இருக்குன்னு எடுத்து வச்சுட்டு போகிற. அப்போ அந்த மிஷினில் உதவி செய்கிறதுக்கு தேடுவது கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னு கேட்டால் அது உதவி செய்கிறதை கண்ணால் நீ பார்க்குற. நீங்கள் வந்து இந்த கல்லையும் மண்ணையும் கழுதையும் குதிரையும் பெரியாரை மகானை இங்கே அழைக்கிறீங்களே, அவர்கள் உதவி செய்வதை யாராவது பார்த்தீர்களா? அவங்க உதவியே செய்யலை. அவங்க தான் மூத்தா போயிட்டாங்களே, மறுபடியும் உதவி செய்கிறது. உதவி செய்கிறீங்க பார்க்கவே இல்லை, ஆனால் நீங்களே நினைக்கிறீங்க உதவி செய்வாங்கன்னு. அப்போ நாங்கள் இதை வந்து எதிர ஒப்பிடக்கூடாது. மனுஷன்ட்ட நீங்கள் உதவி செய்ய கேட்க மாட்டீங்களா? டாக்டர்கிட்ட கேட்க மாட்டீங்களா? இப்படின்லாம் சொல்கிறது இருக்குல்ல, அது மடமை. டாக்டர்லாம் யார்கிட்ட வேணாலும் உதவி கேட்கலாம், யாருக்கு ஒரு காஃபிட்டையும் கூட உதவி கேட்கலாம். அவன் அந்த உதவியை உங்களுக்கு செய்வான் என்பது உங்களுக்கு தெரிய வந்தால், உங்களுக்கு தெரியும் வகையில் உதவி செய்வான் என்று நினைத்தால் மாத்திரம்தான் அது வந்து நீங்கள் அவனை கடவுளாக்கலன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் அல்லாஹ் ஒரு பக்கம் இருக்கிறான்னு ஒத்துக்கொண்டு அதே நேரத்தில் அல்லாவுக்கு இருக்கிற மாதிரி இவருக்கும் இருக்குன்னு நினைச்சா அது என்னது? அப்படிதான் நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த தர்காவில் போய் கேட்கக்கூடியவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே அவர் மூத்தா போய் எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, காதர் வலின்னு இங்கேருந்து கத்துறான். அவர் மூத்தா போனதுனால தான் கொண்டு அடக்கமே பண்ணாங்க. அவருடைய எல்லா செயல் மூத்துக்கு அர்த்தம் என்ன? இதா மாத்தல் இன்சானு இன்காத்தானு அமலு. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய அமலெல்லாம் முடிந்து விட்டது, அமலே கிடையாது இனிமே. அப்படின்னு இருக்கும் பொழுது அவர் மூத்தா போனால போய் நீ கூப்பிடுறது எப்படி கூப்பிடுவ? இயக்கம் இல்லைன்னு தெரியுது, அவர் எந்த மூமெண்ட்டும் கிடையாதுன்னு தெரியுது, அவருக்கு இந்த உலகத்துக்குமான தொடர்புகள் முற்றிலும் அறுக்கப்பட்டு விட்டது என்று உனக்கு தெரிகிறது. தெரிந்துக்கிட்டு நீ என்ன செய்யறேன்னு கேட்டால், இருந்தாலும் நான் கேட்பேன். கேட்டால் எப்படிப்பா தருவார்? அவர் அல்லாஹ் தர்ற மாதிரி தருவார்னு நினைக்கிறான். இவன் மனசில் எப்படி நினைக்கிறான்? இறைவன் தர்றான்ல அந்த மாதிரி தருவார். அதனால பல கடவுள் கொள்கைங்கிறது. நீ பெரியார் நான் வந்து கடவுள் ஆக்கலன்னு சொல்ற, இதான கடவுள் ஆக்குறது. நீ எப்போ அவர் தருவார்னு நினைக்கிறிய, நீ அவரை கடவுள் இடத்துல நான் வைக்கிற, மனுஷன் இடத்துல வைக்கலையே. மனுஷன் இடத்துல வைக்கிறேன்னு சொன்னா நாங்களும் கேட்குறோம். ஒரு தர்காவுக்கு போய் கேட்டீங்கன்னு சொன்னா அவரை கப்புறம் உடச்சிக்கிட்டு என்ன கேட்குறீங்களோ நீட்டி தருவார், நீங்கள் வாங்கிட்டு வரலாம்னு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் நானும் போய் கேட்டு வாங்கிட்டு வருவேனே. என்னடா உதவி செய்கிற கண்ணால தெரியுத, அவர் மனுஷன் தர மாதிரி தானே தர்றாரு. மனிதன் தருவது போல அவர் தருவார் என்று நீ நினைத்தீர்களே, ஆனால் அதில் எந்த குற்றமும் இல்லை. ஆனால் அப்படியே நினைக்கிறீங்க? யாராச்சும் அப்படி நினைக்கிறாங்களா? இல்லை. இன்னும் சொல்ல போனால் நம்ம ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறோன்னு வைங்களேன், எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் பார்த்த பிறகு இந்த வசனத்தை படித்தா தான் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். அப்போ நம்ம ஒரு ஆள்கிட்ட உதவி கேட்க போகிறதா இருந்தால், ஒன்று அவர் வந்து அவரை உதவி செய்கிறது நமக்கு தெரிகிற விதத்தில் செய்வார், ஒரு விஷயமாச்சா. ரெண்டாவது வந்து அவருக்கு நமக்கு மத்தியில் உள்ள நெருக்கம் வந்து என்ன இருக்கணும், குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருக்கணும். நான் வந்து என் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், டாக்டருடைய வீடு வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது. இங்கே உட்காந்துக்கிட்டு வயிற்று வலிக்கு நான் சொன்னேன், அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரா? ஃபோனில் வேண்டாம் கேட்கலாம், அது ஒரு நேரம் நிற்கிற மாதிரி தொடர்பு மூலமாக பேசி சில மருத்துவ ஆலோசனைகள் சொல்லுவார். மருந்து தர முடியாது, இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை செய்யலாம். அப்படி இல்லாத வகையில் அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து கேட்கறதுக்கான ஒரு அணுகுமுறை, நீங்கள் அவரை பார்க்கணும், அவர் உங்களை பார்க்கணும். அல்லது ஏதாவது ஒரு வகையில் 5 புலன்களில் எதை வச்சா தொடர்பு கொள்ளணும். ஃபோனில் பேசுறது ஒரு செவி வழியாக தொடர்பு கொள்கிறோம். அவருடைய குரல் எனக்கு கேட்கறது, எனது குரல் அவருக்கு கேட்கறதுங்கிற வகையில் அப்படி ஒரு தொடர்பு இருந்தாலும் நம்ம போய் கேட்குறோம். ஆனால் இதில் அவர் என்னத்தை பார்த்தீங்க? அவரோட போய் நீங்கள் பார்க்கல, அவருடைய குரலை நீங்கள் கேட்கல. அப்படி இருக்கும்போது உதவி செய்யுங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி அவர் செய்ய போறாருங்கிறீங்க? மந்திரத்தில் செய்ய போறாருன்னு சொல்றீங்க. மந்திரத்தில் செய்வது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உள்ளதுதான்.
அது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அதே மாதிரி ஒரு மனிதனிடத்தில் நம்ம உதவி தேடுறோம்னு வைங்க, மனுஷன்ட்ட உதவி தேடுவதாக இருந்தால் அந்த உதவி தேடுவதற்கு நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். ஒரு டாக்டர் இருக்கார், 10 நோயாளிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க. 10 பேரும் ஒன்றா போவாங்களா? 10 பேரையும் ஒன்றா அந்த டாக்டர் கூப்பிடுவாரா? கூப்பிட மாட்டார், ஒவ்வொருத்தரையாக கூப்பிடுவார். நீங்கள் அவர் கூப்பிடாமல் நீங்கள் 10 பேரும் ஒன்றா போய் 10 பேரும் ஒரே நேரத்தில் ஒருத்தன் வயிற்று வலிங்கிறான், ஒரு தலைவலிங்கிறான், ஒருத்தர் காய்ச்சலுங்கிறான், ஒருத்தன் என்னென்னமோ சொல்கிறான், 10 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஏதாவது சொன்னீங்கன்னா அவருக்கு ஏதாவது ஒன்றாச்சு விளங்குமா? விளங்காது. ஏன்னு கேட்டால் அவர் மனிதன், அவருக்கு ஒன்று ஒன்றா தான் கேட்க முடியும். காது 2 இருந்தால் கூட 2 கேட்க முடியாது, 2 காது இருந்தால் கூட 2 காது சேர்ந்து ஒன்று தான் கேட்க முடியும். அப்போ நம்ம கோரிக்கை வச்சோம்னு சொன்னால் எதுக்கு கியூ வைக்கிறாங்க? உதவி செய்கிற இடங்களில் கியூ எதுக்கு வைக்கிற காரணம் என்ன? ஒரு நேரத்தில் ஒன்றை தான் அவர் ரிசீவ் பண்ண முடியும், ஒரு நேரத்தில் பல கோரிக்கைகளை ரிசீவ் பண்ண முடியாது. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்கிறாரு, டாக்டரே ஒவ்வொருத்தருக்கா டோக்கன் கொடுக்குறாங்க. 1வது டோக்கனை முடிச்சுட்டு தான் 2வது டோக்கன் போகிறமே தவிர 10 டோக்கனை வாங்கிட்டு 10 பேர் உள்ள பொண்ணு சொன்னீங்கன்னா அது ஒரு இறைச்சலாக அவர் கேட்குமே தவிர உங்களுடைய கோரிக்கைகள் விளங்காது. அப்படி தானே மனுஷனை விளங்கி வச்சிருக்கிறோம். மனிதர்கிட்ட உதவி தேடுவதாக இருந்தால் மனிதருடைய பலவீனத்தை விளங்கி வச்சிருக்கிறோம். இவனுக்கு ஒரு நேரத்தில் ஒன்று தான் இவனுக்கு செய்ய முடியும், மந்திரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு விளங்கிட்டு போய் கேட்குறீங்க. ஆனால் இந்த செத்துப்போன ஆள்கிட்ட கேட்குறீங்களே, கல் மண் மரத்தில் போய் கேட்குறீங்களே, எப்படி கேட்குறீங்க? ஒரு நேரத்தில் 1,00,000 பேர் கேட்குறான். அவர் எங்கேயோ அடக்கப்பட்டு கிடக்கிறாரு. அவர்கிட்ட மதுரையிலேருந்து 50 பேர் கேட்குறான், திருச்சியிலேருந்து 50 பேர் கேட்குறான், அமெரிக்காவிலேருந்து 100 பேர் கேட்குறான், சவுதி அரேபியாவிலேருந்து 10 பேர் கேட்குறான், ஒரே நேரத்தில் கேட்குறான். இம்புட்டு அவரு கேட்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இன்னைக்கு கியூ வச்சா நடத்துறீங்க. தர்காவில் கோரிக்கை வைப்பதாக இருந்தால் ஒவ்வொருக்கும் நாங்கள் டைம் போட்டு தருவோம், அந்த டயத்தில் கேளுங்கண்டா சொல்கிறீங்க. இல்லை, யார் வேண்டாலும் எப்போ வேண்டாலும் கேட்கலாங்கிறீங்க. அப்போ ஒரு நேரத்தில் ஒரு 100 பேராது கேட்பானா இல்லையா? ஒரு நேரத்தில் 100 பேர் கேட்பானே. ஆனால் 100 பேர் இருந்து கேட்குற ஒரு விஷயத்தை ஒருத்தரால் கேட்க முடியுமா? அது அல்லாஹ்க்கு மட்டும் தான் அது முடியும். 100 பேர் அவர் செத்து போகல, உசுரோட இருக்கிறாருன்னு வைங்க, உசுரோட இருக்கும்போது அப்படி உங்களுக்கு செய்ய முடியுமா? உசுரோட இருக்கும் பொழுதே ஒரு ஆள் உசுரோட அவுளியாருன்ற சொல்லக்கூடிய ஆள் இருக்கிறார், அவர்கிட்ட போய் 10 பேர் சேர்ந்து ஒன்றா கத்துறீங்க. டேய் ஒருத்தனா சொல்கிறான், ஒன்று வழங்க மாட்டேங்குன்னு சொல்லுவாரா இல்லையா? ஒரு மனிதர் என்பவனுடைய அவர் எந்த மகான எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, அவருடைய கேட்கும் திறன் என்னது? ஒன்று தான் ரிசீவ் பண்ண இயலும், ஒன்றுக்கு மேலே ரிசீவ் பண்ண இயலாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? அவுளியான்னு சொல்கிறீங்க, மகான்கிறீங்க, கல் மரத்தையெல்லாம் மரம்லாம் தெய்வம்னு சொல்கிறீங்க. அதில் போய் கேட்குறீங்க. எப்படி கேட்குறீங்க? ஒரு டைமில் ஆயிரக்கணக்கான பேர் கேட்குறீங்க. திருவிழாக்கள் வந்துருச்சுன்னா லட்சக்கணக்கான ஒரு நேரத்தில் கேட்குறீங்க. அப்போ ஒரு நேரத்தில் லட்சக்கணக்கான பேர் நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது அத்தனையும் அவர் கேட்பார் நினைச்சீங்கன்னா இது யாருடைய கேட்குற தன்மை? கடவுளுடைய கேட்குற தன்மை இல்லைப்பா, இது மனுஷன் கேட்குற மாதிரி அவர் நினைக்கல. அவர் கடவுளால் நினைக்கிற, கடவுளுக்கு தானே இறைவனுக்கு தானே அப்படி அம்புட்டுன்னு கேட்க முடியும். அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லாத ஒன்றை தானே இருக்குன்னு நினைக்கிறீங்க. இல்லாத ஒன்று அவர்கிட்ட அந்த சக்தி கிடையாது, மந்திரத்தில் செய்கிற விஷயம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்தில் ஒரு நாள் தொழு வைக்கிறாங்க. தொழு வைக்கும்போது ரசூல் ஆரம்பத்தில் சஹாபாக்களுக்கு இந்த சட்டங்கள்லாம் ஒன்றா தானே கற்றுக்கிறாங்க, புதுசாக வர்றவங்களுக்கு உண்மை தெரியாது. அப்போ ரசூல்லா தொழுகையில் ஓதணும்னு பின்னாடி உள்ளாலும் ஒரு ஆள் சேர்ந்து ஓத ஆரம்பிக்கிறார். ஓதுனா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும்ல, அது நமக்கு பழகி போய் சட்டம் வந்துருச்சு, நமக்கு தெளிவாக்கப்பட்ட விஷயம். தெளிவுபடுத்தப்படாத சென்றடையாத நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்கிறாங்க, பின்னாடி உள்ளவர் அவரும் ஓத ஆரம்பிக்கிறார். ரசூல்லாம் ஓத ஆரம்பிக்கிறாங்க, அவரும் சத்தமாக ஓதுறார். அப்போ இமாம் சத்தமாக ஓதும்போது பின்னாடி உள்ளவரும் சத்தமாக ஓதுனார்னு சொன்னால் அந்த இமாம் டிஸ்டர்ப் ஆகுமா இல்லையா? அவருக்கு ஓதுறது அவர் ஓத முடியாது. முதல்ல இவர் கேட்கறதா ஓதுறதான்னு ஒரு கன்ஃபியூஸ் வந்துடும்ல. அவர் ஓதுறது அவர் கேட்கணும் முதல்ல, அடுத்த ஓதுறது கலந்துருச்சுன்னு சொன்னால் அவர் ஓதுவதற்கே பஞ்சாயத்து ஆயிருமா இல்லையா? அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பஞ்சாயத்து ஆகுது. யாருப்பா எனக்கு ஐயக்கும் காலேஜ், நீங்கள் யாருப்பா எனக்கு இந்த குழப்பத்தை ஏற்படுத்தினது என்று தொழுது முடிச்சுட்டு கேட்குறாங்க. இல்லை நான் தான் ஓதுனேன், அப்படி ஓதாத, இனிமே நீ ஓதுறது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கேட்குற திறனே அவங்க ஓதும்போது இன்னொன்று கேட்க முடியலை. நீங்கள் மூத்தா போன ஆளுக்கு 1,00,000 பேர் பேசுறதை கேட்பான்னு நினைக்கிறீங்க. மூத்தா போன ஆளுக்கு இந்த உசுரோட இருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர், உலகத்திலே பெரிய அவுலியா அவங்க தான். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவங்க தொழுகிறாங்க, பின்னாடி ஒருத்தர் ஓதுறாரு, அவர் ஓதுனா ஓதட்டுமேன்னு சொல்லி அதை ஒரு காதில் வாங்கிட்டு இதை ஒரு காதில் வாங்க வேண்டியதானே? அப்படி எல்லாம் படைக்கல. நம்ம ஓதுற நம்ம கேட்கும்போது இன்னொருத்தன் ஓதுற கேட்க முடியாது.
நீங்க வந்து ஒரு ஆள் ஓதுறதை கேட்கணுமா இருந்தால் நீங்க சைலண்டா இருந்தா தான் கேட்க முடியும். நீங்க ஒரு பக்கம் சத்தம் போட்டு ஓதுறீங்க, அவர் ஒரு பக்கம் ஓதுறாருன்னா எதை கேட்பீங்க? உங்க சொல்லி நீங்க கேட்க வேண்டி இருக்கிறது முடியவே முடியாது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிட்டாங்களா இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க? ஒரு நேரத்தில் ஆயிரக்கணக்கான பேர் பிரார்த்தனை பண்ணுனா கேட்கும் நினைக்கிறீங்களே, அந்த திறன் வந்து இந்த காதுக்கு இருக்குதா? எந்த மகானுடைய காதுக்காவது இருக்குதா? இல்ல. அப்ப நீங்க எல்லா வகையிலையும் அது ஜீரோவா இருக்குது, அவர்கிட்ட எதுவுமே வராதுங்கிறது 100% உறுதியா இருக்கிறது. அப்படியான ஒன்று என்ன செய்றீங்கன்னு கேட்டா, நமக்கு குழந்தையை கேட்டா ஒரு குழந்தையை தருவாரு, நோய் நீக்க சொன்னா நோயை நீக்குவாரு, விசா கேட்டா விசா தருவாரு, பெரிய பங்களா கேட்டா பங்களா தருவாரு, கடன் அடைக்க சொன்னா கடன் அடைக்குவாரு, கவலையை போக்க சொன்னா கவலையை போக்குவாரு, மழையை கேட்டா மழையும் தருவாரு. இப்படிலாம் நினைக்கிறீங்களே, எப்படி தருவாரு? அப்ப வந்து நீங்க என்ன செய்யணும்? அவரிடமிருந்து மந்திரத்தில் செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறவன் தான் அதை செய்ய முடியும். மந்திரத்தில் செயல்படுறவன் யாருன்னா அல்லாஹ் மட்டும்தான். மந்திரம்னா என்ன? ஒண்ணுமே இல்லாம செய்யறது. மந்திரம்னா என்னன்னு கேட்டா ஒண்ணுமே இருக்காது கையில, ஒண்ணு வந்துடணும். இப்படி செய்யக்கூடிய தன்மை மனுஷனுக்கு இருக்காண்டா கிடையாது. இப்படி செய்யக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா அல்லாஹ்வுக்கு தான் இருக்கு. அல்லாஹ் அதுக்கு சொந்தம் கொண்டாடுறான். மெட்டீரியல்லாம் தேவை கிடையாது. உன்னை வச்சு தான் உன்னை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ஆர்டர் மட்டும்தான். அல்லாஹ்ட்ட ஒரு கட்டளை வந்தா போதும், அது நடந்துரும். அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் அல்லாஹ் எப்படி உதாரணம் காட்டுறான் பாருங்க. லஹு தாவத்துல் ஹக், உண்மையான துவா அவனுக்கே உரியது. நீங்க பிரார்த்தனை செய்யறதா இருந்தால் நீங்க அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். தாவத்துல் ஹக்குங்கிற மெய்யான துவா என்பது அவனுக்கே சொந்தம். அப்ப துவாங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம் நல்லா சொல்றான். சொல்லிவிட்டு வல்லதீன யதுன மின் தூனிஹி, அவனை தவிர மற்றவர்களை அழைக்கிறார்களே அவர்கள் லா யஸ்தஜீபுன லஹும் பிஷையின், இவர்களுக்கு அவர்கள் எந்த பதிலும் தரமாட்டார்கள். பதில் தரல தானே கேட்டீங்களா? பதில் சொன்ன கால விளங்குச்சா? அவர் கையினால் நீட்டி உங்களுக்கு தந்தது விளங்குச்சா? ஒண்ணுமே செய்யல, ஒரு பதிலும் தரவில்லை. எந்த மாதிரி தவிரன்னு கேட்டா, இல்லா கபாசிதி கஃபைஹி இலல் மாய், தண்ணீரின் பக்கம் கையை விரிக்கிறான். எவ்வளவு பாகு, வாய்க்கு வருவதை, வாய்க்கு அந்த தண்ணீர் வரணும் என்பதற்காக கையை நீட்டுறான். ஒமாஹுவ பி பாலிகஹி, அவன் அந்த தண்ணீரை அடையல, தண்ணீர் அடையாம இருந்து கொண்டு, தண்ணீர்ல கொண்டு கையை வைக்காம இருந்து கொண்டு, தண்ணீர்ல கையில் அல்லாம இருந்து கொண்டு கையை நீட்டுறான். எனக்கு தண்ணி வந்து நினைக்கிறான். இது எப்படி ஒரு அறிவீனமான ஒரு செயலோ, இது எப்படி ஒரு பயனற்ற செயலோ, இப்படி செய்வதனால் எந்த ஒரு தாகமும் அவனுக்கு தீரப்போவது இல்லையோ, அந்த மாதிரி தான் உங்களுடைய இந்த பிரார்த்தனைகள் அமைஞ்சிருக்குது. அப்படிங்கிறத காட்டுவதற்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த வசனத்துல 13-14 சொல்லி காட்டுறான். அப்ப இதை ஒரு விஷயத்தை வரணும். அதுக்கடுத்து என்ன இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, முக்கியமான இது பத்தி சொல்லி கொண்டதுனால இது தொடர்பாக இன்னும் பல வசனங்கள் அல்லாஹ் என்ன செய்யறான்னா பல அடிப்படையை சொல்லித்தர்றான். அதான் அல்லாஹ்ட்ட துவா செய்யலாம், கேட்கலாம். அவங்களுக்கும் ஒரு அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கி தருவார்கள். என்ன கதை இழப்பாங்க கேட்டோம்னா, அவுலியாவது சொந்தமா தருவார்னா நாங்க சொல்லுகிறோம், அவர் இறைவன்ட்ட வாங்கி தருவார்னு சொல்றீங்க. வாங்கி தருவது தனியா கிடக்கட்டும், நீ கேட்கறது அவர் காதுக்கு விளங்குமா? அது பேச முதல்ல. நீ கேட்கறது அவர் காதுக்கு விளங்குமா? ஒரு நேரத்தில் விளங்கும்னா அவர் உனக்கு விளங்குற மாதிரி பதில் சொல்ல வேண்டியதானே? அவர் மனுஷன் தானே அவரு. அவருக்கு விளங்குமாக இருந்தால் உனக்கு விளங்குற மாதிரி அழைக்கும் சொன்னான்னு சொல்லி பார்ப்போம். உனக்கு தருவார்னு சொன்னா உனக்கு தெரியும், மனுஷன் தானே அவரு, உனக்கு தெரிகிற மாதிரி தர சொல்லு. மனுஷன் இல்லைன்னு நினைக்கிறீங்க. இப்ப தெரிகிற மாதிரி தந்துட்டா மனுஷன், தெரியாத மாதிரி தருவார்னா இறைவன். அப்ப இறைவன் தருவார்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அந்த மாதிரி மடத்தரத்தை தோடு இருக்கிறதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான்னா சில வசனங்கள்ல தெளிவான வாசகங்களை கொண்டு விளக்குறான், புரிய வைப்பதற்காக வேண்டி. 793, 92, 91 இருந்து 7வது சூறாவுல 191 இருந்து 195 வரைக்கும் நீங்க படிச்சா போதும், இந்த கபர் வணக்கம், சமாதி வணக்கம், பெரியார் வணக்கம், மகான் வணக்கம் எல்லாமே எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு வழிகேடு, அப்பட்டமான இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு கோட்பாடு என்று விளங்கிக் கொள்வீர்கள். அல்லாஹ் கேட்கிறான், யுஷ்ரிகூன, இவர்களை இணையாக்குகிறார்களா? மாலாய குலுக்கு செய்யன், எதையும் படைக்க மாட்டார்களே அவர்களை இணையாக்குறீர்களா? நீங்க கூப்பிடுறீங்க ஒரு படைப்பார், அவர் எதையா படைச்சிருக்காரா? இந்த உலகத்தில் இத்தனை ஜீவராசிகள் இருக்குல்ல, அதுல அப்துல் கார் ஜீலானி படைச்சது என்னது? என்ன சொல்லுங்க, லிஸ்ட் போடுங்க. எறும்பு அவர் படைச்சாரா? அவர் படைச்சாரா? யானையை படைச்சாரா? குதிரையை எதை படைச்சாரு? ஒன்றும் படைக்கவில்லை. லா யஹ்லு மாலா யஹ்லுகு ஷையன், எதையும் படைக்காமல் இருக்கிறார்களே அவர்களை அல்லாஹ்வுக்கு இணையாக்குகிறீர்களா? வஹும் யுஹ்லகூன், அவர்களே படைக்கப்பட்டுதான் இருக்கிறார்கள். நீ அப்துல் கார் ஜீலானிங்கிற, நாகூர் அஜ்மீர் ஹாஜாங்கிற, அவங்கெல்லாம் யாரு? அவங்களுக்கு ஒரு வரலாறு சொல்லுவா, இத்தனை ஆண்டு பிறந்தாருங்கிற. அதுக்கு முந்தி இல்லதானே அவரு? அவரை படைக்கத்தானே படுறாரு. அவர் தாய் தந்தைக்கு தானே பிறக்கிறாரு. அதுக்கு முன்னாடி உலகத்தில் இல்லதானே அவரு? படைக்கப்படுறாரு. வஹும் யுஹ்லகூன்,
அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் எதையும் படைக்கலை. மறையாண்ட போயிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறீங்க. வலா எஸ்தத்தீஊன லஹும் நஸ்ரன், இவர்களுக்கு உதவி செய்வதற்கும் சக்தி அவர்களுக்கு கிடையாது. உல அம்புசகும் யன்சுரூன், தங்களுக்கும் உதவி செய்து கொள்ள மாட்டார்கள். உனக்கு உதவி செய்வது தனியாக கிடக்கட்டேன், அவருக்கு உதவி தனக்கு தானே உதவி செஞ்சுக்கிறவார், உதவி செய்ய மாட்டார். ஒயின் ததுவும் இலல் ஹுதா, ஒரு பாதையை நோக்கி நீங்கள் அழைத்தீர்கள் என்று சொன்னால் லா எத்தபியூக்கும், உங்களை பின்தொடர்ந்து வரமாட்டார்கள். என்ன செய்யற, அவளியாவை கூப்பிடுற, கொஞ்சம் பயமா இருக்குது, கூட வந்துட்டு போங்க, எனக்கு பஸ்ஸில் ஏற்றி விட்டு போங்க, எனக்கு டிக்கெட் எடுத்தாங்கன்னு கூப்பிடுற, பின்னாடி வருவார் உன்னோட? வரமாட்டார். அல்ல எப்படி கேட்குறான், ஒயின் ததுவும் இலல் ஹுதா, ஒரு வழிகாட்டுதல் பெறுவதற்காக அவங்களை நீங்கள் அழைத்தீர்களே, ஆனால் லா எத்தபியூக்கும், உங்களை பின்தொடர்ந்து வரமாட்டார்கள். நமக்கு ஒரு ஹெல்ப் வேணுங்க, கூட வாங்க, வியாபாரம் பண்ணுன்னு, தனி பயணம் போகிற கஷ்டமாக இருக்குது, என் கூட கோயம்புத்தூருக்கு வந்துட்டு போங்கன்னு போய் அவளியாவை கூப்பிட்டு வருவாரா? நீ யாரை வணங்குறே, அவர் வருவாரா? வரமாட்டேங்கிறார்ல. இவ்வளோ அளவு புரிய வைக்கிறான் பாருங்க. ஒயின் ததுவும் இல் உதாலா எத்தவிவுக்கும், உங்களை பின்தொடர்ந்து வரமாட்டார்கள். சவாவுன் அலைக்கும், உங்களுக்கு சமமாக இருக்கிறது எது? தௌத்துமுகும் அமன்தும் சாமித்தூன், நீங்கள் அவர்களை அழைப்பதும் அல்லது மௌனமாக இருப்பதும் சமமே. நாகூராண்டவரை நீ கூப்பிட்டாலும் ஒன்று தான், கூப்பிடாம மௌனமாக இருந்தாலும் ஒன்று தான். எந்த ஃபாயிதாவும் கிடையாது, எந்த புண்ணியமும் கிடையாது. அவர் கேட்காதுங்கிறான்ல. சவாவுன் அலைக்கும் தௌத்துமுகும், அவர்களை நீங்கள் அழைப்பதும் சமமானது தான். அமன்தும் சாமித்தூன், அல்லது நீங்கள் மௌனமாக இருப்பதுமே சமமானது தான். அது மாதிரி இன்னல்லதீன ததுவூன மிந்தூன் இல்லா, அல்லாஹை விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்கள் அவர்கள் எல்லாம் இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற அடிமைகள். நீ நல்லா, அவர் யாரு? அல்லாவுடைய அடிமை தானப்பா. நீ எந்த மகானை வேணாலும் கொண்டு வா, அபூபக்கர் சித்திக்க வேணாலும் கொண்டு வா, அவர் யாரு? அல்லாவுடைய அடிமை தான். அல்லாவுடைய ரசூலை வேண்டாலும் கொண்டு வா, கலிமாவுடைய ஆரம்பம் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு, அல்லாவுடைய அடியார் என்று நான் உறுதி கூறுகிறேன், அப்புறம் தான் ரசூல். அப்போ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாலும் சரி, எந்த நபியை கொண்டு வந்தாலும் சரி, இந்த மகானை கொண்டு வந்தாலும் சரி, எல்லாருமே யாரு? அடிமைகள். இன்னல்லதீன ததுவூன மிந்தூன் இல்லாஹி, அல்லாஹை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற அடிமை. நீ எப்படி அடிமை, அப்படிதான் அவர் அடிமை. அடிமை என்னடா, அடிமைட்டு போய் கேட்குற, நீனும் அடிமை, நான் அவர் அடிமை, நான் தான் எஜமா, அப்படி நல்லா என்ன செய்யறான்னு கேட்குறான். அதே மாதிரி உனக்கு அடிமை, அவருக்கு இறை சக்தி இருக்குன்னு நினைக்கிறியா, அவருக்கு பவர் இருக்குன்னு நினைக்கிறியா, அதுக்கு ஒரு சவால் வர்றான்ல. ஃபதுவும், அழைத்து பார், கூப்பிட்டு பாடுறா. சொல்லி எஸ்தஜிபூலக்கும், அவங்க உனக்கு பதில் தரட்டும் பார்க்கலாங்கிறான். நாகூராரன்னு கூப்பிடு, என்ன தம்பி நல்லா இருக்கேன்னு கேட்கட்டும். இன்குந்தும் சாதிக்கேன், நீங்கள் மெய்யானவர்களாக இருந்தால் அவர்களை அழைத்து பாருங்கள், அவர் பதில் தரட்டும். பதில் தரல இல்ல, அப்ப நீ அவன் அழைக்க, அவர் கேட்கலன்றத, கேட்டா பதில் தரணுமே, மனுஷன் தானே அவரு, கேட்டா அவர் பதில் தரணும். அதுக்கடுத்து எல்லாம் கேட்கிறான். அழகும் அர்ஜுனும் எம்சூன பிகா, அவர்களுக்கு நடக்கிற கால்கள் இருக்கிறதா? அந்த அவுளியாக்களை என்ன செய்வாங்கன்னா, அவன் மக்கத்துக்காக சிலை வடிவம் வச்சுக்கிடுவாங்க, அந்த சிலைக்கு கை காலெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த காலை கொண்டு நடக்காது, கால் இருக்கும் சிலைக்கு, அது நடக்குமா? அழகும் அர்ஜுனுன், அவர்களுக்கு கால்கள் இருக்கிறதா? எம்சூன பிகா, நடக்கின்ற கால்கள் இருக்கின்றதா? அம்லகும் ஐதீன், அல்லது கைகள் இருக்கிறதா? எபுத்திஷூன பிகா, பிடிக்கின்ற கைகள் இருக்கிறதா? இப்படி கேட்கிறான்ல. அழகும் அர்ஜுனுன் எம்சூன பிகா, நடக்கின்ற கால்கள் அவர்களுக்கு இருக்கிறதா? அம்லகும் ஐதீன் எப்துஷூன பிகா, பிடிக்கின்ற கைகளாவது இருக்கிறதா? அம்லகும் ஐயுனுன் யுபுசிரூன பிகா, பார்க்கிற கண்களாவது இருக்கிறதா? அம்லகும் ஆதானுன் யஸ்மவுன பிகா, கேட்கிற காதுகளாவது இருக்கிறதா என்று அல்லாஹ் கேள்வி கேட்டு, என்ன இதெல்லாம் நீங்க ஒரு செஞ்சு வச்சிருக்கலாம். அவுளியாவுக்கு கை இருக்கு, அவுளியாவுக்கு கண் இருக்குன்னா, பிடிக்கிற கை இருக்கு அவருக்கு, செயல் போச்சு, அவரு நடக்கிற கால் இருக்கு அவருக்கு இல்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிறான். அப்ப கூழ் நபியை மேலும் சொல்லுங்கள், புது சுரக்காக்கும், உங்களுடைய அந்த இணை கற்பித்த தெய்வங்கள்லாம் நீ அழைத்து பாருடா. சும்மா கீதூனி, எனக்கு எதிராக நீ அவர்களை வைத்து சூழ்ச்சி செய்யி, புலா துணிருவுனி, எனக்கு எந்த அவகாசமும் தராத. எப்படி சவால் விட சொல்றான்? அந்த பெரியார் இருக்கார், அந்த பெரியார் இருக்குங்கிறியா, அவர் எதுக்கு ஏதாவது செய்ய சொல்லு, அவருக்கு சக்தி இருக்குமே, ஆனால் என் கண்ணை பறிக்க சொல்லு, என்னை ஊமையாக்க சொல்லு, என் கைகளை முடமாக்க சொல்றா, பார்ப்போம், செய்ய முடியாதுடா அப்படின்னு சவால் விட சொல்றான். யாரை வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கிறாரோ அவர் சக்தி இருக்கு நினைக்கிறீங்கள, நான் தானே அதை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்றான், நபியை சொல்ல சொல்றான், நான் தானே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ எனக்கு ஏதாவது செய்ய சொல்லு, இதெல்லாம் தப்புன்னு நான் தானே பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ உன்னுடைய அவுளியாவுக்கு சக்தி இருக்குமே, ஆனால் என்ன செய்ய, எனக்கு ஏதாவது செய்ய, கீதூணி, எனக்கு சூழ்ச்சி செய்ய சொல்லு, எல்லாரும் சேர்ந்து செய்யுங்க. பல தூந்துரு, டைமே தராது, இன்னைக்கே செய், இன்னைக்கு ஆரம்பிச்சிரு வேலையை. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ்ட்ட கேட்டீங்கன்னு சொன்னா அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப வெறுங்க தண்ணியை குடிக்கிறதுக்காக வேண்டி
கைனால தண்ணி எடுத்து குடிக்காம கையை நீட்டுறீங்க, தண்ணி வரும்னு நினைக்கிறீங்க. அது எப்படி பைத்தியகாரத்தனமான ஒரு செயலாக இருக்கிறதோ அப்படித்தான் அங்கேருந்து எந்த ரிசல்ட்டும் வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் கூப்பிடுறீங்க. ஒரு கல்லை கூப்பிடுறீங்க, அங்கேருந்து எந்த ரிப்ளையும் உங்களுக்கு வரல. ஒரு மரத்தை கூப்பிடுறீங்க, எந்த ரிப்ளையும் வரல. ஒரு கொடி மரத்தை கூப்பிடுறீங்க, எந்த ரிப்ளையும் வரல. ஒரு சூரியனை கூப்பிடுறீங்க, எந்த ரிப்ளையும் அங்கேருந்து வரல. ஒரு செத்து போன பணத்தை கூப்பிடுறீங்க, எந்த ஒரு ரிப்ளையும் உங்களுக்கு வரல. அப்போ எதுக்கு அப்படி அழைக்கிறீங்க எல்லாம் கேட்குறான். எவ்வளோ அழகான முறையில் பகுத்தறிவுபூர்வமாக அந்த வாதங்கள் எல்லாம் கேட்குறான்னு கேட்குறாங்க. அதே மாதிரி இன்னும் அந்த 16வது சூறாவில் 20-21 வசனத்தில் இந்த நம்பிக்கை எப்படி தவறானது என்பதை எப்படி அல்லாஹ் வளர்க்குறான்னு பார்த்தா, உள்ளதின எதுவும் மிந்தும் இல்லா, அல்லாஹை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் லா யஹ்லுகுன ஷையன், எந்த ஒன்றையும் படைக்க மாட்டார்கள். ஒஹும் யுஹ்லகூன், அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அம்பாத்துன், அவர்கள் பிணங்கள், செத்து போன மையத்துகள். கைரு அஹ்யாயின், உயிரோடு உள்ளவர்கள் அல்லங்கிறான் அல்லாஹ். நீ யார் அழைக்கிறீ, அம்புட்டு பேரும் போனோம், மையத்து, செத்த பிணங்கள். மையத்துன்னு அர்த்தம் அரபியில் சொன்னா மையத்து, தமிழில் சொன்னா பிணம் தானே. அவர்கள் செத்த பிணங்கள். கைரு அஹ்யாயின், உயிரோடு உள்ளவர்கள் அல்ல. நீ யார் அழைக்கிறீ, அந்த அவுளியான எல்லாம் மௌத்தா போனவர்கள், உசுரோட உள்ளவர்கள் அல்ல. மேலும் ஒமா யசூரூன, அவர்கள் அறிய மாட்டார்கள். ஐயான யுபாசூன், எப்ப அந்த கபூர்ல இருந்து எழுப்பப்படுவார்கள் என்பது கூட உங்களுக்கு தெரியாது. அவுளியாங்கிறிய, உனக்கு உதவி செய்யலாம் கிடக்கட்டேன், இந்த கபூர்ல இருந்து எப்ப எழுப்புவான்ல தெரியுமா அவருக்கு? எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அந்த அவனுக்கு அல்லாஹ்க்கு மாத்திரம் தான் தெரிஞ்ச விஷயம். சூர் ஊதணும்னு எழுப்பப்படுவான்னா எப்ப சூர் ஊதுவான், எத்தனாம் தேதிக்கு அவர் தெரியுமா? ஒமா யசூரூன, அந்த கபூர்ல அடங்கி இருக்கிறவர்கள் நீ யார் அழைக்கிறியோ அவர்கள் அறிய மாட்டார்கள். ஐயான யுபாசூன், எப்போது எழுப்பப்படுவார்கள் என்கிற விவரம் கூட அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி என்ன செய்யறான்னா அல்லாஹ் எதுக்கு எல்லாம் அதுக்கு சப்போர்ட்டான வசனங்கள். அந்த உதாரணத்தை எல்லாம் காட்டிட்டான்ல, அந்த உதாரணத்தை காட்டினாலும் அது இந்த கருத்தை வழிமொழியக்கூடிய வசனங்கள் என்னென்ன இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி 34வது சூறாவில் 22 வசனத்தில் சொல்கிறான், குளித உள்ளது என ஜாம்தும் இந்தூன் இல்லாஹி, அல்லாஹை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, லா எம்லிகூன மிஸ்கால தரத்தின் ஃபிஸ் ஸமாவாத்தி வலா ஃபில் அர்தி, வானங்களிலேயும் பூமியிலையும் அணு அளவுக்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது, உரிமை கிடையாது. பெரிய பெரிய பாரதூரமான விஷயம் செய்யறது தனியா இருக்கட்டும், ஒரு 10 பைசா அவனுக்கு தரையலுமான தர முடியாது, ஒத்த பைசா தரையலுமான தர இயலாது, ஒரு கடுகு தரையலுமான தர இயலாது. லா எம்லிக்கும் மிஸ்கால தரத்தினா கடுகு, ஒரு கடுகு அளவுக்கு கூட அவங்களுக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஒமாலகும் ஃபீஹிமா மின் ஷிர்கின், இந்த வானத்திலையும் பூமியிலையும் அவர்களுக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது. வானம் பூமி படைக்கும் பொழுது இந்த 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 பங்கு உங்களுக்கு உரியது, இந்த பங்கு உங்களுக்கு உரிய பிரிச்சு கொடுத்தானா? ஒமாலகும் ஃபீஹிமா மின் ஷிர்கின், அவர்களுக்கு அந்த வானம் பூமியில எந்த ஒரு பங்கும் கிடையாது, எனக்கு மட்டுமே உள்ளது அது. ஒமாலகு மின்ஹும் லஹீர், அவனிடமிருந்து உதவக்கூடியவர்கள் யாரும் கிடையாது என்பதை அல்லாஹ்வுடைய அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டா, அல்லாஹ் அல்லாதவர்களை போட்டு அழைப்பது நீங்க யார் அழைச்சாலும் சரி, நீங்க அவர்களிடமிருந்து ரிப்ளை வரலன்னு கண்ணுக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு 5 புலன் நல்லா தந்திருக்கிறான், 5 புலன்ல உள்ளதை வச்சுதான் நீங்க நம்பணும். மூளையில சிந்திக்கிறத வச்சு 6வது அறிவை கொண்டு நம்பணும். இந்த 6 அறிவுல எந்த அறிவுல அதை உதவி செய்வார் நினைக்கிறீங்க? அவர்கிட்ட கேட்குறீங்க, உங்க கண்ணால் அவருடைய உதவியை பார்க்கல, உங்க காதால் அவர் பேசுறது நீங்க கேட்கல, அவருடைய இயக்கங்களை உங்களுடைய தொட்டு பார்த்து நீங்க என்ன செய்யல, உணரல, அவரை நக்கி பார்த்து நீங்க என்ன செய்யல, நாக்குனாலையும் உணரவில்லை. அப்ப சிந்தித்து பார்த்தும் செத்து போன ஆளுக்கு சக்தி இருக்குன்னு சிந்திச்சா வழங்குமா? செத்து போனா ஒண்ணுமில்லன்னு தான் வழங்கும். அப்ப 6 அறிவுக்கும் அடங்காத விஷயமா இருக்கும் பொழுது ஏன் இல்லாத இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்ப அவருக்கு இல்லாத இருக்கலாம், 6 அறிவுக்கும் அப்பாற்பட்டது ஒண்ணு இருக்குது. எது இருக்குது? எவன் உங்களையெல்லாம் படைத்து இந்த அறிவையெல்லாம் தந்திருக்கிறானோ அவனுக்கு அது செய்ய முடியும்னா ஓகே, அவனுக்கு தான் இப்படிலாம் நீங்க நினைக்கலாமே தவிர அவன் அல்லாத படைக்கப்பட்ட படைப்புகளை பத்தி இப்படி நினைக்கிறது சரியாங்கிறத கேட்கிறோம். அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா, அந்த மக்காவுரை காபிர்கள்லாம் இருந்தாங்களே, சிலையை வணங்கினாங்க. இவங்க சொல்றாங்க, யார் நம்ம ஆளுக்கு இந்த தர்கா வணங்கக்கூடிய கூட்டம்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அவர்கள் வணங்கியது சிலைகள், அவர்கள் வணங்குவது கற்பனை பாத்திரங்கள், நாங்கள் வணங்குறது மகான்கள் அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்தி என்ன செய்வாங்க, சில வாதங்களை மக்கள்கிட்ட வைப்பாங்க. இவனு தலையத்தில் ஆட்டிக்கிறோம். ஆமா, மக்கா காபீர் சும்மா லாத்து ஊசா இந்த கல்லத்தானே போட்டு வணங்குனாங்க, அதைத்தானே எல்லாம் கண்டிக்கிறான், நாங்க அதையே வணங்குறோம், பெரியார்களில் வணங்குறோம்னு சொல்றாங்க. அப்ப பெரியார்களே பெரிய பெரியார்னு சொல்வதா இருந்தா இப்ராஹிம் நபி தானே உள்ளதுல பெரிய பெரியாரு. அந்த இப்ராஹிம் நபிக்கு இஸ்மாயில் நபிக்கு சிலையை வச்சிருந்தாங்களே, லாத்து உஸாக்கு மட்டும் அவங்க வச்சிருக்கல. புகாரில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1601வது ஹதீஸில் இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு காபாவுக்குள்ள நுழைய போறாங்க. போனா ஃபீஹல் ஆலிஹத்து, அதுல நிறைய சிலைகள் இருந்தன. அமரபிகா, அவற்றுக்கு கட்டளையிட்டார்கள். உஹுர்ஜத்து, அவை வெளியேற்றப்பட்டன.
அப்படி வெளியேற்றப்படும் போது ஃபஹ்ரஜு சூரத் இப்ராஹிம், இப்ராஹிம் நபியுடைய சிலையும் அதில் இருந்தது. இஸ்மாயிலுடைய சிலையும் இருந்தது. ஃபி ஐதீஹிமல் அஸ்லாம், அவங்க கைகளில் வந்து இந்த குறி பார்க்கக்கூடிய அம்புகளை இருக்கிற மாதிரி சிலை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த அம்பை எடுத்து எடுத்து தான் குறி பார்ப்பாங்க. அந்த கைகளில் அம்புகளை கொடுத்து குறி பார்க்குற மாதிரி சிலையை செஞ்சு வச்சு இப்ராஹிம் நபியை இஸ்மாயில் நபி வணங்கினார்கள். அப்போ ரசூல்லா என்ன செய்யலை, இந்தப்பா இந்த ரெண்டு சிலையும் விட்டுருப்பா, இது இப்ராஹிம் நபி சிலைப்பா, இது பெரிய நபிமாருடைய சிலைப்பா, அந்த மற்ற கலையெல்லாம் உடனே சொன்னாங்க. அதையும் தூக்கி போட்டு உடன்ட்டாங்க. காத்தலஹமுல்லா, அல்லாஹ் அவரை நாசமாக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா எல்லா சிலைகளையும் எடுத்து உடைக்க சொன்னாங்கன்னு வருது. அப்போ மக்கா காப்பீர்களும் நல்லடியார்களையும் வணங்கி தானே இருக்கிறான். அது பிரித்து வந்து ரசூல்லா சொல்லலையே, எந்த சிலையும் வேணான்னு சொன்னாங்களே தவிர நீ லாத்து உசா மனாத்துன்ற கற்பனை பாத்திரங்களை விட்டுருப்பா, இப்ராஹிம் இஸ்மாயில் மூசா ஈசான்னு வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அதையும் தானே உடைக்கிறாங்க. அதனால் அந்த கான்செப்டுக்கு இஸ்லாத்தில் இடமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அதில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த கிறிஸ்தவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டாடுவாங்கல்ல, அதை காப்பி அடித்து இவங்க மரியத்துக்கும் சிலையை வச்சுருந்தாங்க. சர்ச்சில் மேரி சிலை இருக்கிற மாதிரி காபாவில் மேரி சிலை இருந்தது. அப்போன்னா வந்து என்ன ஆகுது, இப்ராஹிம் நபி சிலை, இஸ்மாயில் நபி சிலை, மேரி சிலையெல்லாம் வைத்திருந்தார்கள். அது எங்கேருந்து விளங்குதுன்னு கேட்டால் புகாரில் 3351வது ஹதீஸில் இருக்கிறது. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, தஹல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் பைத்த, ரசூல்லா காபத்துல்லாவில் நுழைந்தார்கள். இப்போ வஜதபி சூரத்தை இப்ராஹிம் சூரத்தை மரியம், இப்ராஹிமுடைய சிலையையும் மரியமுடைய சிலையும் கண்டார்கள். அப்போ என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அவங்களும் தப்பாக பயன்படுத்துகிறாங்கன்னு ரசூல்லா கண்டிக்கிறாங்கன்னு வருகிறது. அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டால், இந்த இப்போ பெரியார்கள் வணங்குறதும் சரி தான், சிலையை வணங்குற ரெண்டும் அல்லாட்ட சமமானது தான். ஒரு நான் கேட்குற புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஹார்டான உதாரணமாக இருந்தாலும் சரி தான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்குறேன். ஒருத்தனுடைய மனைவி இருக்கிறான். அந்த மனைவி வந்து அவனுக்கு தவிர யாருக்கும் சொந்தமாக கூடாதுன்னு ஒரு கணவன் நினைக்கிறான். என் மனைவி எனக்கு மட்டுமே உள்ளவளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்ல. இந்த நினைப்புல யாருக்கா விதிவில் கொடுப்பானா? என் ஃப்ரெண்டுனா போய்க்க, எங்கள் அண்ணன்ட்டுனா போய்க்கன்னு சொல்லுவானா? அதாவது தன் மனைவி தனக்கு மட்டும் சொந்தமாக இருக்கும்போது என்ன வேண்டப்பட்ட ஆளாக இருந்தாலும் அவன்கிட்ட மட்டும் நீ தொடர்பு வச்சுக்கன்னு ஒரு புருஷன் சொல்லுவானா? அப்போ நீ சொல்ல மாட்ட, அல்லாஹ் அனுமதி கொடுத்துருவானா? அப்போ பெரியார் தான் வணங்கிக்க, கல்ல வணங்கிறாத அதை வணங்கிக்கன்னு இப்படி சொல்லி அவனுக்கு மட்டும் உள்ளதில்ல. அது ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும் உள்ள ஒரு விஷயத்தில் எப்படி அல்லாஹ் கொடுப்பான்? நீ கொடுக்க மாட்டேங்கிற. உன் மனைவியை வந்து இந்த எவ்வளோ பெரிய நெருக்கமான ஃப்ரெண்டாக இருந்தாலும் பங்கு வைப்பியா? தரங்கட்ட சில பேர் இருப்பாங்க, அவங்கள விட்டுரு. சரியான ஒரு மானமுள்ள எந்த மனிதனாவது அப்படி பங்கு வைப்பானா? என் மனைவி வந்து எவன்கிட்டையும் தொடர்பு வச்சிடக்கூடாதுன்னு ஒருத்தர் நினைப்பான தவிர, நம்ம வேண்டிய ஆளுன்னா பரவாயில்லை, என் ஃப்ரெண்டுனா பரவாயில்லை, எனக்கு தெரிஞ்சவங்கன்னா பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் உலகத்தில் இருக்கிறானா? அப்போ நீங்கள் அல்லாஹ் மட்டும் ரோசம் மட்டும் நினைக்கிறீங்க? அதை நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் மரணிக்க போகிறாங்க. மரணிக்கிறதுக்கு 5 நாள் தான் இருக்கிறது. நோயில் கஷ்டப்படுறாங்க, ஜமாத்து கூட வர முடியலை. அபூபக்கரை தொலை வச்சுவிட்டு என்ன செய்கிறாங்க, வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கஷ்டத்தோட கஷ்டமாக மரணம் நெருங்குற நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், லானத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நசாரா, யஹூதி நசாராக்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் வரட்டுமாக. ஏனென்று கேட்டால், இத்தகது குபூர் அம்பியாகி மசாஜித, நபிமாருடைய கபறுகளை எல்லாம் மஸ்ஜித் ஆக்கிட்டாங்க, நபிமாருடைய கபறுகளை எல்லாம் தர்காவாக்கி விட்டார்கள். அதனால அவங்க நாசம் உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ் மௌத்தாருக்கு முன்னாடி இருந்த இறுதி எச்சரிக்கை இதுதான், இறுதி பேருரைன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் சில மாதங்களுக்கு பிறகுதான் மூத்தா போறாங்க. மூத்தா போகும்போது சொன்ன வார்த்தை என்ன? இறுதியாக சொன்ன எச்சரிக்கை என்ன? இதான், இத்தகது குபூர் அம்பியாகி மசாஜித், நபிமாருடைய கபறுகளை எல்லாம் வழிபாட்டு தலங்களாக ஆக்கிவிட்டார்கள், தர்காக்கள் ஆக்கிவிட்டார்கள். யுஹதீரு மாசனவு, அவர்கள் செய்யும் செயலை எச்சரிப்பதற்காக இப்படி சொன்னார்கள் அப்படின்னு ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. இன்னும் சொல்றாங்க, லவுலா தாலிக்கல் அப்ரசு கபரஹு, இப்படி நபிகள் எச்சரித்திருக்காவிட்டால் அவங்களுடைய கபரையும் உயர்த்தி கட்டியிருப்பார்கள். இவ்வளோ கடுமையான எச்சரிக்கை பண்ணிட்டு மூத்தா போனதுனால தான் அவங்களுக்கு கபரு கட்டலை. இல்லை என்றால் ரசூல்லாவும் கபரை கட்டியிருப்பார்கள் ரசூல்லா சொல்லியிருக்காங்களே. அப்போ நல்லடியார்களை கொண்டாடலாம்னு மார்க்கத்தில் இருக்கவா செய்யுது. அல்லாஹ்வுடைய இடத்துல நல்லடியாரை வைக்கக்கூடாது, கெட்டடியாரை வைக்கக்கூடாது. நல்லடியாரை வணங்கினாலும் அவன் செய்தான் தான், கெட்டடியாரை வணங்கினா அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் முருகனை வணங்கினாலும் சரி, அப்துல் காதர் ஜிலானி வணங்கினாலும் சரி, ஷிர்க்கு தான். அது வணங்குதா, யாரை வணங்குறான்னு பார்க்க மாட்டான். ஒருத்தனுடைய மனைவி வந்து கந்தசாமிகிட்ட போனாலும் அப்துல் காதர் போனாலும் ஒரே தப்பு தானுங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கிறீங்க. அதை விட அல்லாஹ்வுக்கு உரிமை இருக்கு. உன் மனைவிட்டு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? நீ மனைவி நீ படைச்சியா? அவளை சும்மா ஒரு அக்ரிமெண்ட் போட்டதுக்காக வேண்டிய மனைவி எனக்கு தான் சொந்தமாக இருக்குன்னு நினைக்கிற. அப்போ உன்னை படைச்ச ரப்புக்கு எவ்வளோ உரிமை இருக்கு? படைச்ச இறைவனுக்கு அவ்வளோ பெரிய உரிமை இருக்கு, நீ ஒத்துக்கணுமா இல்லையா? அப்படி ஒத்துக்கொண்டாயானால் அவனுடைய இடத்துல எப்படி யாரையும் வைக்குவே? யாரை வச்சாலும் உனக்கு பிடிக்காது.
அல்லாஹ்வுடைய இடத்துல நபியை வச்சாலும் பிடிக்காது, அவுலியா வச்சாலும் பிடிக்காது, மகானை வச்சாலும் பிடிக்காது, மலக்குமார்களை வச்சாலும் பிடிக்காது, யாரை வச்சாலும் அவனுக்கு பிடிக்க தாங்கி இருக்க முடியாது, கடும் கோபக்காரன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கண்டா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் உலாய்க்க அந்த அந்த முந்தைய சமுதாயத்தை பற்றி சொல்லும் பொழுது இதா கான ஃபீஹிம் ரஜுலு சாலிஹு, அங்கே ஒரு நல்ல மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால், மரணித்து விட்டான் என்று சொன்னால், பனுவலா கபர்ஹி மஸ்ஜிதா, அவனுடைய அடக்க ஸ்தலத்தில் ஒரு மஸ்ஜிதை எழுப்பிக் கொள்கிறார்கள். ஓ சவரோபி தில்க சுவர், அந்த வடிவத்தை அமைத்துக் கொள்கிறார்கள். சில பேர் மஸ்ஜித் தர்கா கட்டிக்கிறான் முந்தைய சமுதாயத்தில் யூதர்கள், சில பேர் சிலையை வைக்கிறான் அது கிறிஸ்தவர்கள், சில பேர் சிலையை வடித்துக் கொள்கிறார்கள், சில பேர் என்ன செய்யறாங்க சமாதியின் மீது அந்த கட்டடத்தை எழுப்பிக் கொள்கிறார்கள். உலாயிக்க ஷிராருல் ஹல்க் இந்தல்லா யௌமுல் கியாமா, உலாய்க்கு இவர்கள் தான் ஷிராருல் ஹல்கி படைப்பிலே மகா கெட்டவர்கள் இந்தல்லாஹி அல்லாஹ்விடத்தில் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நம்ம ஒரு அல்லாஹ்வை நீங்க யார்கிட்ட கேட்டாலும் சரி, அவனுக்கு அல்லாஹ் காட்டுற உதாரணம் அழகான உதாரணம் காட்டுறான். அதுல அன்னைக்கு இப்போ என்ன உதாரணம் காட்டுறான், அடே தண்ணி வேணும்னா சம்பந்தப்பட்டவன்கிட்ட கேளுடா, அவன் தந்தா தாண்டா அவனுக்கு தண்ணி வரும், அவன் தரலன்னு சொன்னா நீட்னா அவனுக்கு வராது, தண்ணி வராதுடா. தண்ணி என்ன செய்யணும், வாய்க்கு தண்ணி போகணுமா இருந்தால் கையை நீட்டணும், அவன் கொண்டாந்து ஊற்றணும், அப்பதான் அவனுக்கு தண்ணி வரும். அவன் ஊற்றவே மாட்டேங்கிறான், வாய்க்குள்ள கையை நீட்டினா தண்ணி வரும்னா எப்படி வரும், வராது தானே. அப்படித்தானடா நீங்க போய் இதை வணங்குற தெய்வங்கள்லாம் இருக்குது, ஒன்றும் தரமாட்டேங்க நல்லா தெரியுது, நீங்க தான் கொண்டு போய் உண்டியல்ல கொண்டே காசை போடுறீங்களே, அவர் ஒரு 10 காசு உங்களுக்கு தந்ததே இல்லையே, அவரிடமிருந்து எந்த ஒரு பிரதிபலனையும் உங்க கண்ணால் இங்கே பார்த்ததே கிடையாது, கண்ணால் பார்த்ததில்லை, கருத்தால் உணர்ந்தது இல்லை, காதால கேட்டதில்லை, எந்த வகையிலையும் அவர்னால் தான் இது நடக்குது என்பதற்கு எந்த ப்ரூஃபும் உங்கள்கிட்ட இல்லை. கற்பனை செய்றீங்க, பொய்யா கற்பனை செய்றீங்க, இல்லைன்னு தெரியுது, இருக்குன்னு நினைக்கிறீங்க. என்னடா இது உலகத்தில் எங்கேயாவது இருக்குமா இது, இல்லைன்னு கன்ஃபார்மா 100% தெரிகிறது. இவர் ஒன்றும் நமக்கு செய்யலை, இவருக்கு செய்ய இயலாதுங்கிற காரணம் தூக்கி போட்டு புதைச்சி இருக்கிறாங்க அப்படின்னு கண்ணு முன்னாடி நல்லா தெரிகிறது. தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்றீங்கன்னா, அவர் தருவாரு, கிளம்பி வருவாரு, வைத்தியம் பார்ப்பாரு அப்படின்னு நினைச்சா இதுக்கு நிகரான மடம் ஏதாவது இருக்கா? இதுக்கு பேர் இஸ்லாமா? இதுக்கு பேர் இஸ்லாம் நல்லா ஏத்துக்குருவானா? இதை ஒழிக்கத்தானுங்க ரசூலுல்லாஹ் வந்தாங்க. இந்த யூதர்கள்ட்ட இருந்த சமாதி வழிபாட்டையும் அவங்கள்ட்ட இருந்த சிலை வழிபாட்டையும் ஒழிச்சு கட்டத்தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அவங்க எல்லாம் அல்லாஹ் அவங்கள அல்லாஹ் நினைக்கலையே, சிலைகளை வணங்குனாங்களே, சிலைகள் எல்லாம் கடவுள்னு நினைச்சாங்க. இல்ல கடவுள்கிட்ட வாங்கி தருவான்னு நினைச்சாங்க. ஹாவுலாய் சுபாவுனா இந்தல்லா, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள் என்று தானே போய் கேட்டாங்க. அதுதான் நீங்களும் கேட்குறீங்க, அதை நம்ம விளங்கிக்கிறணும். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், அந்த சில உதாரணங்களை காட்டுவாங்க. என்ன சில இந்த மாதிரி இந்த செயலை செய்யக்கூடியவர்கள் அந்த செயலை நியாயப்படுத்துவதற்காக என்ன செய்யறாங்கன்னா சில உதாரணங்களை கற்று வச்சுக்கிறாங்க. அதை உங்களுக்கு நாளைக்கு சொல்லுவாங்க. இதை சொன்ன பிறகு அந்த உதாரணத்தை காட்டுவார்கள். என்ன உதாரணம், இப்போ நமக்கு ஒரு நம்ம மேலே ஒரு வழக்கு போட்டாங்க, கோர்ட்டில் கூப்பிட்டு போயிட்டாங்க, நம்ம வாதாட முடியுமா? வாதாட முடியாது. நம்ம என்ன செய்வோம், வக்கீல் வச்சுக்கிறோம்ல, வக்கீல் தானே வாதாடுவார். எந்த ஒரு மனிதன் மேலே வழக்கு போட்டாலும் வழக்கறிஞராக இருப்பவர் தான் என்ன செய்வார். ஒரு சில பேர் திறமையாக இருந்தால் வாதாடல, சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் யார் வாதாடுவது இல்லை. யார் வாதாடுவா, என் மீது வழக்கு போட்டாங்கன்னா எனக்குன்னு ஒரு வக்கீல் தான் என்ன செய்வார், இந்த சட்ட நுணுக்கங்களை பார்த்து ஒரு வாதாடுவார் என்று நம்ம நம்புகிறோம்ல. இதை கொண்டாந்து இதில் கொண்டாந்து சேர்ப்பாங்க. இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது கொண்டு வந்துக்கிட்டு இந்த அப்பட்டமான ஷிர்க்கை நியாயப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ நமக்கு போய் வக்கீலாகத்தானே அவுலியாவும் வச்சுருக்குறோம். அல்லாஹ் நமக்கு விஷயம் வந்தால் வாதிடுவதற்கு வக்கீல்களை பிடிக்கிற மாதிரி அவுலியாக்கள் நமக்கு அல்லாட்ட பேசுவாங்க, வாதாடுவாங்கங்கிறாங்க. இதை கண்ணு தலையத்தில் ஆட்டுறாங்க. அட இதெல்லாம் மார்க்க ஆதாரமாடா, இது செய்யலான்னு நீ சொல்வதா இருந்தால் இந்த வசனத்தை ஆதாரமாக இருக்குன்னு சொல்லி, இந்த ஹதீஸ் ஆதாரம் இருக்குன்னு சொல்லு. வக்கீல் இந்த மாதிரி முன்சீப்புலாம் சொன்னால் இது எப்படி சரியாக வரேன், இதை ஒரு ஆதாரம்னு சொல்லுவாங்க. இந்த உதாரணமாவது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குதா? பைத்தியகார்த்தனமான உதாரணம். ஏன் உதாரணம்னா, அல்லாவுக்கு உதாரணம் காட்டுறதுக்கு அல்லாவுக்கு இருக்கிற மாதிரி தன்மையாட்டா இருந்தால் தான் உதாரணம் காட்டணும். அல்லாவுக்கு யாரையாவது உதாரணம் காட்ட முடியுமா? நீ வக்கீல்கிட்ட ஒரு வக்கீலை வச்சு நம்ம வாதாடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நீதிபதியாக இருக்கிற ஒரு மனிதன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. நான் கொலை செஞ்சனான்னு ஒன்று தெரியாது, நான் கொலை செய்யலையான்னு தெரியாது, எவன் தான் கொலை செஞ்சான்னு தெரியாது. அப்படிப்பட்டனால அவன் அதை அறிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, சில பாயிண்ட்களை எடுத்து சொல்லி கொடுத்து, இல்லை இப்படி தாங்க அது அப்படி தாங்க இதுன்னு அதை வச்சு தான் விளங்கக்கூடிய நிலையில் அவன் இருக்கிறான். அதுக்கு வக்கீல் வேணும். உன்னை படைச்ச இறைவனுக்கு நீ என்ன செஞ்சன்னு தெரியாதா? வக்கீல் சொல்லித்தான் அல்ல அறிஞ்சிக்கிடுவானா? உன்னை நிப்பாட்டினவுடனே இவர் அவுளி எந்திரிப்பார், அல்லாஹ் இவர் நல்லவர் இருப்பார், அல்லாஹ் கெட்டவன் விளங்கி வச்சிருப்பான், இவர் நல்லவன் வாதிடுவாரா? அல்லாஹ் தான் எல்லாம் தெரிஞ்சவனுக்கு எதுக்குடா வக்கீல்? ஜட்ஜி மனுஷனா இருக்கிறதுனால வக்கீல், ஜட்ஜி அனைத்தையும் அறிந்தவராக இருந்தால் வக்கீல் தேவையா? அவர் பார்ப்பாரு, நீ தான் செஞ்ச போடான்னு அனுப்பி விட்டுருவாரு. அவருக்கு தெரியாது. ஜட்ஜி என்பவர் மனிதர், அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. உனக்கு மாதிரி அவருக்கு ஒன்றும் தெரியாது.
அவர் எதை வச்சு முடிவெடுக்கும் நிலையில் இருக்கிறாரு? வழக்கறிஞருடைய வாதங்களையும் ஆதாரங்களையும் சான்றுகளையும் ஆவணங்களையும் வைத்து தான் முடிவெடுக்கும் நிலையில் அவர் இருக்கிறார். அதனால ஒரு வழக்கறிஞர் பிடிச்சி தான் ஆகணும் உலகத்தில். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நிற்கும் பொழுது நீ நல்லவனா இல்லையான்னு தெரியுமா இல்லையா, கெட்டவனான்னு தெரியுமா இல்லையா? மர எண்ணத்துக்கு இடையில் ஒரு புரோக்கரு நீ அல்லாஹ் எனக்கு வைத்த வலிக்குன்னு கேட்குற, அல்லாஹ் எட்டி பார்த்துட்டு இவன் யாரா புது ஆளாக இருக்குன்னு கேட்பானா? நீ கேட்டவனே என் புது ஆளாக இருக்கானே யாரை கூட்டிட்டு வாப்பா, தெரிஞ்சால கூட்டிட்டு வா, எனக்கு நீ யாருன்னு தெரியலம்பானா? அப்படி கொண்டு ஆக்குறாங்க அல்லாஹ். இந்த உதாரணத்தை சொல்லி அல்லாஹ் என்ன மாதிரி ஆக்குறாங்க, மனிதன்ட்ட இருக்கிற பலவீனம் இருக்கும்ல அந்த மாதிரி நிலையில கொண்டு போய் அல்லாஹ் ஆக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அல்லாட்ட வாதாரம் கேட்குற வக்கீல் அவனு தான் எல்லாம் தெரியுமாடா, எல்லாம் தெரிந்தவன் என்று அல்லாஹ் ஒரு பக்கம் நம்பிக்கொண்டு ஒன்றும் தெரியாதவன் என்று இன்னொரு பக்கம் பேசினா அதுக்கு பேர் என்னது? அப்பட்டமான குஃப்ர், இது நிராகரிப்பு, இறை மறுப்பு இது. அப்போ இது ஈமான்கிற பேரில் இஸ்லாம்ங்கிற பேரில் சிபாரிசு பண்ணுவார்கள். அவுலியா வந்து சிபாரிசு பண்ணி நமக்கு சிபாரிசு பண்ணுறது மார்க்கத்தில் இருக்கிறது சிலது, அது சும்மா ஃபார்மாலிட்டி. எல்லாம் என்ன செய்வான், அவனா ஒரு ஆளை விடுதலை செய்ய நினைச்சான்னு சொன்னால் ஏன்பா இவருக்காக என்கிட்ட பேசுப்பான்னு சொல்லுவான். அப்போ தான் நீங்கள் பேச செய்யணும். அவன் முடிவு எடுத்துருவான், எடுத்துட்டு உன் நண்பன் தானப்பா அப்துல்கார் அவனுக்கா என்கிட்ட பேசுன்னு எல்லாம் கேட்பான், நம்ம பேசுவோன்னு இருக்குது. அப்படித்தான் சிபாரிசு எல்லாமே தவிர நீங்கள் நல்லவனை கெட்டவன் ஆக்குறதோ கெட்டவன் நல்லவன் ஆக்குறதுக்கோ எந்த சிபாரிசும் அல்லாவோட இதில் கிடையவே கிடையாதுங்கும் போது அதை கொண்டு வந்து எதுக்கு நீதிபதி ஜட்ஜிங்கிற உதாரணம்லாம் காட்டுறீங்க? அது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து வழக்கறிஞர் விஷயம் செய்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம அல்லாட்ட அணுக வேண்டியிருக்கு. நம்ம நிறைய மனிதர் மூலம் பாவமெல்லாம் செய்கிறோம். பாவம் செய்கிறதுனால நமக்கு வீட்டில் பாவம் செஞ்சிட்டின்னு வைங்களேன், தப்பு செஞ்சிட்டிங்கன்னா வாப்பாவுக்கு ஒளிஞ்சிக்கிருவீங்க. தப்பு செஞ்ச வாப்பா பார்த்துட்டாருன்னு வைங்க, அவர் எப்போ அவர் வர்றதுக்கு முன்னாடி படுத்து தூங்கிடுவீங்க. அல்லது அவர் எப்போ வீட்டு விட்டு போவார் அப்போ தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே போவீங்க, தகப்பனாருக்கு பயந்து கொண்டு. ஏன், நீங்கள் அவருக்கு வெறுக்கத்தக்க காரியத்தை செஞ்சிட்டிங்கன்னா அணுகிறதுக்கு பயப்படுவீங்க. அந்த மாதிரி நம்ம அல்லாவுக்கு எவ்வளோ பாவங்களை செய்கிறோம், அவனை போய் பார்க்க முடியுமா, எந்த முகத்தில் கொண்டு போய் கேட்கறது அப்படின்னு நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, அது அந்த உதாரணம். அதனால தான் என்ன செய்கிறாங்க, ஒரு மனிதன் என்ன செய்கிறான்னு கேட்டால் தாயார் மூலமாக காரியத்தை சாதிப்பான். தகப்பன்கிட்ட சாதிக்கிறதா இருந்தால் தாயார்கிட்ட சொல்லி, தாயார் தகப்பன்கிட்ட சொல்லி பக்குவமாக எடுத்து சொல்லி அதை பெற்று தருவார்கள்ல. அந்த மாதிரி தான் நமக்கு வந்து தவறு செஞ்சதுனால நமக்கு கருணை, அல்லா கோவத்தில் இருப்பான். அதனால இந்த பெரியார்கிட்ட சொன்னோம்னா பக்குவமாக பார்த்து அல்லாட்ட வாங்கி தருவாங்கன்னா இது எவ்வளோ பெரிய மடமைன்னு பார்த்தீங்களா? அப்போ அல்லாவோட இந்த அவுளியா கருணை உள்ள அதிக கருணை உள்ளவரா? ஆனால் அல்லா தான் அதிக கருணை உள்ளவன். அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவான மறைய பேர் போய் கூப்பிடுற. அப்போ என்ன சொல்ல பார்க்குறாங்க, ரஹ்மான் ஒரு பக்கம் சொல்லிக்கிறாங்க அளவற்ற அருளாளண்டு, இன்னொரு இந்த அவுளியா தான் அளவற்ற அருளாளன், இவர் தான் ரொம்ப இறக்கம் உள்ளவர். நாங்கள் தப்பு செஞ்சாலும் பார்த்து பக்குவமாக அல்லாட்ட பேசி வாங்கி தருவார்னு அல்ல ஏமாலியா? மனைவிக்காரி புருஷனை ஏமாற்றி என்ன செய்வா, பிள்ளைக்கு தான் வாங்கி கொடுப்பா. அந்த நிலையில் அல்லாவுடைய ஞானம் இருக்குதா, அல்லாவுடைய அறிவு இருக்கா, அல்லாவுடைய இறக்கம் இருக்கா, கருணை அவ்வளோதான் அல்லாவுக்கு. அல்லா அவங்களை என்ன சொல்றான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே தீங்கு செய்துகிட்டு எனது அடியார்களே, லா தக்னூது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாவுடைய ரஹமத்தில் நீங்க நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன். நான் அல்லாஹ்வாகிய நான் வந்து பாவம் செஞ்சிட்டீங்கன்னு மட்டும் ஒதுங்காதீங்க. யாரை கூப்பிடுறான், நல்லடியார்களை கூப்பிடல, அதுவும் கூப்பிடுறான். இந்த வசனத்தில் யாரை கூப்பிடுகிறான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்தேன் அடியார்களே, திருடி அடியார்களே, கொலை செஞ்ச அடியார்களே, விபச்சாரம் செஞ்ச அடியார்களே, பாவம் செஞ்ச அடியார்களே, பொய் சொன்ன அடியார்களே, அவதூறு சொன்ன அடியார்களே, அதான் பாவம் செஞ்ச அடியார்கள். எனக்கு இது தனக்குத்தானே வரம்பு மீறி எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நம்ம தப்பு செஞ்சிட்டோம், நம்மள அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், யாரையா கூட்டிகிட்டு தான் போகணும், இல்லாட்டி நெருங்க முடியாது, நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். ஏனென்றால் இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, எல்லா பாவத்தையும் நான் மன்னிப்பேன், அல்லாஹ்வாகிய நான் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து என்ன வழங்குகிறது, எவனையும் கூட்டிட்டு வரக்கூடாது, நான் தான் கருணையாளன், எனக்கு மிஞ்சி ஒரு கருணை, உனக்கு உன் மேல கருணை காட்டுவதற்கு ஒரு தாயின் கருணையை விட பல 100 மடங்கு அல்லாஹ் வந்து அடியார்கள் மீது அதிக கருணை வைத்திருக்கிறான். அந்த கருணை உள்ள ரஹ்மானை வந்து ரஹ்மான் ரஹீம் என்று அல்ஹம்து சூராவுலேயே தினம் 100 தடவை ஓதிப்புட்டு அளவற்ற அருளான் நிகரற்ற அன்புடைன்னு சொல்லிட்டு, அளவற்ற அருளான் அவன் கிடையாது, இந்த மகான் தான் அளவற்ற அருளாளன், இந்த பெரியார் தான் அளவற்ற அருளாளன் நினைக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான சிந்தனைகளை வந்து மரண அடி கொடுக்கறதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா இந்த வசனத்துல அழகான உதாரணத்தை காட்டுறான். இப்ப திருப்பி பாருங்க, அந்த ஒரு வசனத்தை அடுத்து பாருங்க, லஹு தாவத்துல் ஹக், இந்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் காட்டின உதாரணத்தில் ஒரு அடங்கி இருக்கிறது. என்ன அடங்கி இருக்கிறது, லஹு தாவத்துல் ஹக், அவனுக்குத்தான் மெய்யான துவாக்கள், பிரார்த்தனை அவனுக்குத்தான் சொந்தம். வல்லதீன யதுஊன மின் தூனிஹி, அவனை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்கள் அவர்கள் லா யஸ்தஜீபுன லஹும் பிஷைஇன், அவர்கள் இவர்களுக்கு எந்த பதிலும் தரமாட்டார்கள், வாயாலும் தரமாட்டார்கள், பொருளாலும் தரமாட்டார்கள், எந்த பதிலும் தரவே மாட்டார்கள். இவர்கள் எந்த மாதிரி இருக்கிறார்கள் என்று கேட்டால், இல்லா பாசித்து கஃபைஹி லல்மா லியப்லுக ஃபாஹு வமா ஹு பாலிஹி,
தண்ணீரை கையில் எடுக்காம கையை நீட்டுகிறானே, வாய்க்கு தண்ணி போயிரும் நினைக்கிறானே, அவனை போல இருக்கிறார்கள். இல்லாத ஒன்று இருக்குன்னு நினைக்கிறதுக்கு எப்படி அற்புதமான உதாரணத்தில் காட்டினாங்க. இவன் நம்பிக்கை அப்படித்தானே இருக்கிறது. நல்லா தெரியுது. இவன் வந்து அவுளியாங்கிற ஆள்கிட்டையோ கல்லுட்டையோ மரத்துட்டையோ ஒரு ரிப்ளை இல்லைன்னு நல்லா தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சா இந்த கிறுக்கஞ்செய்யறதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒருத்தன் தாகமா இருக்குது, இப்படி கையை நீட்டுறான், இப்படி தண்ணி வரும், தண்ணி யாற்றுறது அவன் போய் கேளு, அவன்கிட்ட தண்ணியை வாங்கு, கையில ஊத்து, அவன் வாங்கி கொண்டுட்டு போ. அதை செஞ்சீங்கன்னா நீ சரியான புத்திசாலின்னு அர்த்தம். தாகமா இருக்கா, அந்த கையை நீட்டி தண்ணி வருங்கிறான். எப்படி வரும்? அப்படி நினைக்கிறவன் எப்படி கிறுக்கு பயலா இருக்கிறானோ அந்த மாதிரி தான் இவங்க எல்லாரும் கிறுக்கு பயலா இருக்காங்க. நல்லா என்ன செய்யறான், அந்த உதாரணத்தின் மூலமாக முடிக்கிறான். அதனால இன்னைக்கு ஒரு வருஷம் தான் எடுத்துட்டு இருந்தாலும் அழகான உதாரணமா இருக்கிறதுனாலையும் தேவையான விஷயமா இருக்கிறதுனாலையும் இதை இன்னைக்கு முடிச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ளதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம